ஒழுக்கம் என்பதை விளக்கு. ஒழுக்கம் என்பதை விளக்கு. சரி இல்லையா? சரி. பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் என்பதை விளக்கு. வாழ்க்கை தத்துவத்துல அறிவுநிலை படிகள் 3 கடைசி வருது இல்லையா? அதுல நம்பிக்கை என்பது பக்தி மார்க்கம், விளக்கம் என்பது ஞான மார்க்கம். அது நீங்க விளக்கமா எழுதணும். அது பிராயச்சித்தம் என்றால் என்ன? பிராயச்சித்தம் என்றால் என்ன? இந்த பாவபுதிகளை போக்கும் முறைகளில் ஒன்று பிராயச்சித்தம். எப்படி செய்வீங்க? அதை ஒரு தவறை செய்து அதனுடைய விளைவு இடிச்சு பெறும் முன்பு அந்த தவற்றை உணர்ந்து இந்த விளைவை சமன் செய்தல் பிராயச்சித்தம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஆன்சர் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஒழுக்கம் என்பது என்ன? அடுத்த கேள்வி நீங்க எழுதிக்கங்க. பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் என்பதை விளக்கு. அப்புறம் பிராயச்சித்தம் என்றால் என்ன? சஞ்சித கர்மம் விளக்குக. சஞ்சித கர்மம் விளக்குக. சஞ்சித கர்மம் என்ன? நம்முடைய முன்னோர்களுடைய பதிவு, அதாவது நம்ம அம்மா அப்பா இல்லைன்னா தாத்தா பாட்டி அவர்கள் செய்த பதிவு குழந்தை பிறக்கிற போதே குழந்தைக்கு வந்து சேர்கிறது. இதே சஞ்சித கர்மம் என்று சொல்கிறோம். சஞ்சித கர்மம் விளக்கு. அடுத்தது இந்த கேள்வி, உலக சமுதாய சேவா சங்க நிர்வாக நடைமுறை பற்றி என்ன அறிந்துள்ளீர்கள்? இந்த போர்டில் எழுதினது உலக சமுதாய சேவா சங்க நடைமுறை, உலக சமுதாய சேவா சங்க நிர்வாக நடைமுறை பற்றி என்ன அறிந்துள்ளீர்கள்? இந்த போர்டில் எழுதினது. எதிர்பார்த்தலில் உள்ள 4 பரிமாணங்கள் எவை? மேடம் நீங்க கேட்டீங்கல்ல, கொஸ்டினே கேட்டிருக்காங்க. எதிர்பார்த்தலில் உள்ள 4 பரிமாணங்கள் யாவை? காலம், காலம் தோறும் பருமன் அது இல்ல. இது எதிர்பார்த்தலில். எதிர்பார்த்தலில் இருக்கிறது என்ன இருக்கு? தேவை, அளவு, தன்மை, காலம். தேவை. எதிர்பார்த்தலில் உள்ள 4 பரிமாணங்கள் யாவை? அது 4 பரிமாணங்கள். என்னது? தேவை, அளவு, தன்மை, அப்புறம் காலம். அடுத்தது 5 மார்க் கேள்வி. முழுமை பேரு விளக்குக. 5 மார்க். ஒரு பக்கம் எழுதணுங்க. முழுமை பேரு ஒரு பக்கம் எழுதணும். முழுமை பேரு விளக்குக. என்ன எழுதுவீங்க? முதல்ல முழுமை பேரு என்றால் என்னன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வாழ்வின் நோக்கம் முழுமை பேரு. அது அறிவு, 6வது அறிவு முழுமை பெறுவது. இல்லைன்னா களங்கங்களை போக்கிக் கொண்டு முக்தி பெறுவது, பாவப்பதிவுகளை போக்கிக் கொள்ளுதல், எல்லாமே முழுமை பேர் தான். முதல்ல அதை சொல்லுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லுங்க. என்ன செய்யணும்? முழுமை பேரு பெறுவதற்கு என்ன செய்யணும்? யாரு முழுமை பேரு பெற முடியும்? மனிதனே முழுமை பேரு பெற முடியும். விலங்குகள் முழுமை பேரு பெற முடியாது. இப்ப மனிதன் முழுமை பேரு பெறுவதற்கு முதல்ல தவம் செய்து மன அலட்சியங்களை குறைத்துக் கொண்டு அந்த வலிமை பெற்ற மனம் கொண்டு அகத்தாய்வு பயிற்சிகளை செய்து விளக்கம் பெற்று, அந்த விளக்கம் பெற்றதை வைத்துக் கொண்டு ஆழ்நறி வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த 3 பாயிண்டையும் நீங்க எலாபரேட் பண்ணி ஒரு பக்கத்துக்குள்ள ரொப்பணும். இப்ப தவம் செய்து எப்படி மன அலட்சியங்களை குறைப்பதுன்னா, வெவ்வேறு தவங்கள் இருக்கின்றன. தவங்கள் செய்வதனால நம்ம மனதை பொருள்களிலிருந்து நபர்களிலிருந்து விடுவித்து அதனுடைய வேகத்தை குறைக்கிறோம் அப்படின்னு ஒரு பாரா எழுதுங்க. அகத்தாய்வு செய்கிற போது அகத்தாய்வில் என்ன பண்றோம்னா, விளக்கம் பெறுவது மட்டுமல்லாமல் அருங்குண சீரமைப்பு, பாவப்பதிகளை போக்கும் முறைகள் என்ற இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் ஏதாவது விளக்கம் கொடுத்தோம்னா விளக்கம் கொடுங்க. அப்புறம் 3வது இதுல இப்போ மன அலட்சியோடைய குறைத்த நிலையில விளக்கம் பெற்ற நிலையிலே அந்த மனதை அப்படியே வைத்துக் கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன், அறநெறி வாழ்க்கையை வாழறேன். எப்படி வாழ்வோம்? யாருக்கும் துன்பம் கொடுக்காம, நானும் துன்பப்படாம, துன்பப்படும் உயிர்களை துன்பத்திலிருந்து நீக்குவது என்ற நிலையில என் செயல்பாடு இருந்தால் நான் முழுமை பேறு பெற்றதாக ஆகிவிடும். அவ்வளவுதான்.
பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். நீங்க என்ன பண்ண உட்காந்து கொஞ்சம் அப்படியே சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேள்விக்கு விட இதெல்லாம் இது வரைக்கும் வாழ்வின் நோக்கம் முழுமை பேருன்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருந்தோம். இவங்க முழுமை பேரு விளக்குக்கான கேள்வியை கேட்டாங்க. அத்தனையும் தான். இப்ப என்டையர்த்தையும் நம்ம படிச்சது ஃபுல்லாவே அதுல இருக்கு. அது இல்லாத எதுவே இல்லை. கர்மயோக வாழ்க்கை நெறி எல்லாமே எழுதலாம். அதுல ஒரு பக்கத்துக்குள்ள எவ்வளவு எழுதணும்னு பாருங்க, எழுதுங்க. கர்மயோகம் சொன்னாலே எல்லாமே வந்துருமே. அதுல கர்மயோகத்திலே அகத்தாய்வு, அகத்தவம், ஆர்டினரி வாழ்க்கை, எல்லாம் இறை உணர்வு எல்லாமே வந்துடும் அதுலயும். சரி, அடுத்தது முதுமை வர காரணம் என்ன? முதுமை வர காரணம் என்ற முதுமை வர காரணம் 2. அதான் முதல்ல பூமி சுத்துது. பூமி சுத்துறதுனால துல்லிய சமதள சீர்மையின் காரணமாக கனமான பொருள்கள் எல்லாம் மையம் நோக்கி நகரும். கனமில்லாத பொருள்கள் மேற்பரப்பை நோக்கி வந்துவிடும். அப்போ அந்த மாதிரி ஒரு துல்லிய சமதள சீர்மை இயக்கம் எங்க இருக்கு? நமது உடலிலும் இருப்பதனால நம்ம நரம்புகள், எலும்பு போன்ற சதை போன்ற கனமான பொருள்கள் எல்லாம் பூமியை நோக்கி இழுக்கப்படும். அப்ப ரொம்ப கனமில்லாத பொருள்களான ஜீவகாந்தம், உயிர் என்பது உடலை விட்டு பிரிந்து வெளிப்புறமாக நோக்கி ஓடும். அப்ப இந்த உயிர் பிரியும் வேகமும் அதிகமாக இருக்கும். இந்த இயக்கத்தின் காரணமாக உயிர் பிரியும் வேகம் அதிகமாக இருக்கும். அது ஒண்ணு. அப்ப அந்த எலும்பு, இந்த நரம்புகள்ல இதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிற போது மனிதனுடைய இயக்க நிலை பாதிக்கப்படும். இது ஒரு காரணம். 2வது காரணம், இந்த மாதிரி பல நாட்கள் நம்ம உயிரோடு இருக்கிற போது என்ன ஆகும்னா அந்த விந்துநாத திரவத்தின் உற்பத்தி நிலை குறைந்துவிடும். விந்துநாத திரவத்தின் உற்பத்தி நிலையை குறைகிற போது அல்டிமேட்டா அதுல இருந்து வர்ற ஜீவகாந்தத்தினுடைய தன்மையும் அந்த திணிவும் குறையும். அப்ப அதனுடைய திணிவும் தன்மையும் குறைகின்ற போது என்ன ஆகும்? உயிரை பிடித்து வைத்துக் கொண்டிருப்பது விந்துநாத திரவம். அதோட திணிவு குறைகிற போது உயிர் ஆற்றல அது கட்டியா பிடிச்சு வச்சுக்க முடியாது. அதை ரிலீஸ் ஃபாஸ்டா இருக்கும். அது அதான் முதுமைக்கு காரணம். இந்த 2 காரணத்தை டீட்டெயில்டா எழுதணும். விந்துநாத திரவம் கசிவுன்னு சொல்லலாம். கசிவு ஒரு காரணம். அதனுடைய தன்மையை குறைஞ்சு போயிடுறதுனால அது பிடித்து வைத்துக் கொண்ட தன்மை போய்விடும். இப்ப இந்த முதுமை இது மாதிரி வரதுக்கு, இந்த முதுமையை தவிர்ப்பதற்கு சாமிஜி காயகல்ப பயிற்சியை கொடுத்திருக்கிறாங்க. காயகல்ப பயிற்சியை செய்து நம்ம என்ன செய்கிறோம்? முதல்ல அஸ்வினி முத்திரை போட்டு என்ன செய்யறோம்? விந்துநாத திரவத்தை கெட்டிப்படுத்தி அது உயிரை கட்டியாக பிடித்துக் கொள்வதற்கு ஒரு லெவல் கொடுத்துடுறோம். அதனால உயிர் பிரியும் வேகம் குறைக்கப்படுகிறது சொல்லலாம் நீங்க. 2வது, இந்த காயகல்ப பயிற்சியில நரம்பூக்கம் என்ற பயிற்சியும் கொடுக்கப்படுகிறது. அதாவது போஸ்டர்ஸ், நின்று கொண்டு, அமர்ந்து கொண்டு, படுத்துக் கொண்டு என்று 3 நிலைகளை கொடுக்குறாங்க சாமிஜி. அந்த நிலைகளை நம்ம செய்கின்ற போது என்ன ஆகுதுன்னா அந்த நரம்புகள் ஊக்கம் பெறுகின்றன. இந்த நரம்பு தளர்ச்சியும் தவிர்க்கப்படுகிறது. இப்படி நாம என்ன செய்யலாம்? இந்த முதுமையை நம்ம தள்ளி போட முடியும் இந்த பயிற்சியின் மூலமாக சொல்லி ஒரு பக்கத்துல முடிச்சிடலாம். பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. நீங்க எழுதினா தான் எழுத முடியும். அங்க போய் யோசனை பண்ணி எழுத வராது, உங்களுக்கு பாயிண்ட் வராது. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சரி, அடுத்த கேள்வி. பஞ்சேந்திரிய தவம் செய்முறை விளக்கம் தருக. பஞ்சேந்திரிய தவம் செய்முறை விளக்கம் தருக. என்ன நீங்க சொல்லுவீங்க? அதுக்கு உங்களுக்கு தெரியும், காலையில சொன்னோம். பஞ்சேந்திரிய தவத்தோட செய்முறை இறை வணக்கம் குருவனத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் தோலின் மீது தவம் வரிசையா எழுதிட்டு வந்துட வேண்டியதுதான் ஃபுல்லா. சரி, ஆமா, அது எல்லாமே எல்லாம் சுருக்கமா எழுதுங்க. ஜாஸ்தி எக்ஸ்பிளனேஷனே வேண்டாம். அடுத்தது, சினத்தால் வரும் கேடுகள் யாவை? சினத்தால் வரும் கேடுகள் யாவை? எல்லாமே ஒரு பக்கம்பா, எல்லாமே ஒரு பக்கம். இது 5 மார்க். சினத்தினால் வரும் கேடுகள் ஒவ்வொன்னா உடலுக்கு ஏற்படுகின்ற கேடு, மனதிற்கு ஏற்படுகின்ற கேடு, பிறகு நமக்கு சமுதாய நலம் கட்டிடும், ஆன்மீக வாழ்விலே நமக்கு குறைபாடு வரும். வரிசை அந்த ஒரு 5-6 பாயிண்ட் வரிசையா எழுதணும். நீங்க பாத்துங்க, புக்கை வச்சுக்கிட்டு கிளீனா அந்த பாயிண்ட் எடுங்க. பாயிண்ட் எடுத்து அதை அப்படியே எலாபரேட்டா எழுதிட்டே வாங்க. முதல்ல மொத்தமா எழுதிருங்க. அந்த 6 பாயிண்ட் எழுதி ஒவ்வொரு பாயிண்ட விளக்கம் கொடுங்க. உடலிலே ஏற்படுகின்ற கேடுகள் என்னென்ன? ரத்த அழுத்தம் அதிகமாகும், வாயில புண்ணு வரும், வயிற்றுல புண்ணு வரும், ஆமா, நரம்பு தளர்ச்சி வரும், முகம் விகாரமாக மாறும், கண்கள் செவந்து விடும். வரிசையா இருக்கு. அதுவும் எல்லாமே புக்ல இருக்கு. புக்கை பாத்துக்கங்க இந்த கேள்விக்கு. அடுத்தது, பழிச்செயல் பதிவு முறிவு முறையை விளக்குக. பழிச்செயல் பதிவு முறிவு பழிச்செயல் பதிவு முறிவு அந்த முறையை விளக்குக. அப்ப இதுல நீங்க என்ன செய்யணும்னா, இந்த பாவப்பதுகளை போக்கும் முறைகள் 3 கொடுக்குறாங்க சாமிஜி. 1 பிராயச்சித்தம், உணர்ந்து தெரிந்து அழித்தல், 3வது பழிச்செயல் பதிவு முறிவு என்று கொடுக்குறாங்க.
இதுல இந்த மூன்றாவது முறை தான் இந்த பணிச்செயல் பதிவு முறிவு. அதுல என்ன சொல்றாங்கிறத நீங்க சொல்லுங்க. துரியாதீத தவம் போன்ற தவங்களை செய்து பணிச்செயல் பதிவை முழுமையாக நாம முறித்து விடலாம். அப்ப முழுமையாக முறித்து விடுதல்னா என்னங்கிறத சொல்லணும். எப்பொழுதுமே மனஅலைச்சல் 1 to 3 என்ற நிலைக்கு வருவதனால புதிய பாவ பதிவுகளும் இல்லை, பழைய பாவ பதிவுகளும் எழுச்சி பெறாது. அப்ப அந்த நிலையிலே மனதை வைத்துக் கொண்டு நாம் ஏக்கத்துக்கு வரணும். அங்கிருந்து நாம் ஏக்கத்துக்கு வரணும். வருகின்ற போது புதிய பாவ பதிவும் இல்லை, பழைய பாவ பதிவும் எழுச்சி பெறாது. அதனால என்ன ஆயிப்போச்சுன்னா பழிச்செயல் பதிவு அதுக்கு எஃபெக்ட் குறைஞ்சு அது செயலுக்கே வராது. இப்படி நாம என்ன செய்யலாம், பழிச்செயல் பதிவை முறித்து விடலாம். இதுவும் உங்க புக்ல இருக்குது, டிப்ளமா புக்ல இருக்கு. அது கரெக்டா எந்த இடத்துல இருக்குன்னு புடிங்க. அது எங்க இருக்குது டிப்ளமா புக்ல எங்க இருக்குது முதல்ல அதை சொல்லுங்க. இடங்க எங்க? புக் 1, புக் 2, புக் 3, புக் 4? எங்க எங்க இருக்கு? நாலாவது புத்தகத்துல இருக்கு. இறைஞானம் புக்ல தான் இருக்கு அந்த சாப்டர். இறைஞானம் புக்ல எங்க இருக்குது? லாஸ்ட் பேஜ்ல கரெக்டா படிச்சுக்கங்க, எங்க இருக்குன்னு பாருங்க. பாவப்பதிகளையும் போக்கும் முறைகளையும் எந்த இடத்துல வருது? கர்மயோகத்துல வருதா? எங்க வருது? கருமைய தூய்மையில வருது. கருமைய தூய்மை எந்த புக்ல வருது? அது இறை விஞ்ஞானத்துல வருது. இறை விஞ்ஞானத்துல கருமைய தூய்மை என்ற சாப்டர்ல பாருங்க. கருமைய அமைப்பு, கருமையத்தினுடைய தூய்மை, அருங்குண சீரமைப்பு, அப்படியே 4 பாடம் வரும். மௌனத்தின் மேன்மை, அதுல கருமைய தூய்மை என்ற அந்த இதுல செட்ல இருக்கிறது. சரியா? ஓகே. அடுத்தது 10 மார்க் கேள்வி. 10 மார்க் கேள்வியில கவலைக்கான காரணங்களை எழுதி அதற்கான பயிற்சி முறையை பட்டியல் படுத்துக. என்ன காரணம்? கவலைக்காக காரணம், கவலைக்காக 10 காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்களை முதல்ல எழுதுங்க. இந்த காரணங்களை எழுதிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுங்க, அதுல கவலையாக உருவெடுக்கின்ற சிக்கல்கள் 4, உடனே தீர்க்க வேண்டியவை, தள்ளி போட்டு தீர்க்க வேண்டியவை, அலட்சியப்படுத்த வேண்டியவை, அடுத்து 4வது அனுபவித்து தீர்க்க வேண்டியவை 4 போட்டு அதை கவலைக்கான காரணங்களை எழுதி அதற்கான பயிற்சி முறையை பட்டியல் படுத்துக. அடுத்த கேள்வி, குடும்ப அமைதிக்கான வழிமுறைகளை எழுதுக. ஒரு 15 பாயிண்ட் சொல்லியிருப்பாரு சாமிஜி. குடும்ப அமைதி, குடும்ப அமைதிக்கு வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய அறிவுரை என்ன? அதான் கேள்வி. அதை இப்படி கேட்டிருக்காங்க அவங்க. குடும்ப அமைதிக்கான வழிமுறைகள் ஒரு 16-15 பாயிண்ட் வரிசையா வரும். இல்ல அதெல்லாம் ஜெனரல், அதுல வரிசையா சொல்றாரு. கணவன் மனைவி இடையே என்ன இருக்கிற உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதான இந்த கருத்து வேறுபாடு வந்தால் உணர்ச்சி வசப்பட்டு செயலுக்கு வராமல் அறிவை முன்னிலைப்படுத்தி செயலுக்கு வர வேண்டும். இப்படியே வரிசையா, அதை குறை சொல்லக்கூடாது, வரிசையா வரும். அது அந்த பாயிண்ட்ஸ் பாத்துக்கோங்க. எல்லாம் நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான், படிச்சா தான் எழுத முடியும். சரி, அப்புறம் அடுத்தது நான் யார் தத்துவத்தை விளக்குக. நான் யார் தத்துவத்தை விளக்குக. இந்த கொஸ்டினே வரப்போதா, இந்த கொஸ்டின்ல இருந்து வரப்போதா நீங்க பாத்துங்க. நான் யார் தத்துவம் என்ன எழுதுவீங்க? நான் யாருன்னு உங்க பேரை எழுதிட்டு வந்தாங்க. அவ்வளவுதாங்க எனக்கு தெரியும். நான் யாருன்னா எனக்கு என் பேரு தான் தெரியும். அதான் அதான் தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு வந்துடாதீங்க. சொல்லுங்க. முதல்ல என்ன பண்ணுங்க, நானே அந்த தத்துவத்துல பாயிண்ட் ஈஸியா எழுதிடலாம். இது 2 பக்கம் எழுதணும். இப்ப சொன்ன கேள்விலாம் 2 அது இரு பக்க அளவில் விடை தருகன்னு போட்டிருக்காங்க. அப்போ என்ன எழுதணும்? முதல்ல நான் யார், நான் உடலா, நான் மனமா, நான் உயிரா. 3 கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. நான் உடலான்னு சொல்லுங்க, அடுத்தது மனமான்னு சொல்லுங்க, எல்லாம் புக்ல இருக்கு. அடுத்தது நான் உயிரான்னு சொல்லுங்க. ஆனா அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா என் உயிர். இப்ப வீட்டுல குழந்தை ரொம்ப படுத்துதுன்னா என் உயிரை எடுக்கிறியா அப்படின்றோம்.
அப்ப ஏன் உயிர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்ப உயிர் நான் இல்ல, அப்ப அதுக்கு மேலேயும் நான் யாரும் இருக்கிறோம். அப்ப யாரு அப்படின்னா உயிரிலே உணர்கின்ற தன்மையாக இருக்கின்ற அறிவே நான். இப்ப நான் யார் என்றால் அறிவு என்ற விடை வருது. அப்ப அது சொல்லணும். அதுக்கு பிறகு அறிவுன்னு சொல்லும் போது இப்ப சாமி என்ன சொல்றாருன்னா அறிவை தெய்வம் என்று சொல்லணுங்கிறாரு. இப்ப தெய்வம்ங்கிறது என்ன? எங்கும் எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமரன்னு சொன்னார் சாமி. எல்லா இடங்களிலும் இருப்பதுதான் தெய்வம்னா எல்லா இடங்களிலும் அந்த தெய்வம் இந்த அறிவு இருக்குன்னு சொல்லணும். நம்ம உயிரினங்கள்ல அறிவு இருக்கு, உயிரில்லாத பொருள்களிலே அறிவு இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சாமி சொல்றாரு சடப்பொருள்களிலே அறிவு வந்து ஏக்க ஒழுங்காக இருக்கிறது. இப்ப சடப்பொருள்களிலே அறிவு இயங்கும் விதம் இறங்கானத்துல படிச்சோமா? படிச்சு மறந்துட்டோம். என்னது? தன்மை இல்லைன்னா உருவ அமைப்பு, அப்புறம் இரண்டாவது துல்லியம் இல்லைன்னா குணம், மூன்றாவது ஒழுங்கமைப்பு. சரிங்களா? இது மூணாக இருக்கு. மனிதனிடம் இந்த மூணுக்கு மேல இன்னும் மூணு வருது. உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல். மனிதன் என்று உயிரினத்துல மனிதன் என்று வரும்போது ஏழாவது ஐட்டம் தன்னை அறிதல். இந்த 7 ஐட்டமும் நம்ம கிட்ட இருக்கு. இது அறிவின் இயக்கம் தான். இதுல வந்து சடப்பொருள்கள்ல அது 3 நிலைகள்ல இயங்குவதனால இயக்க ஒழுங்கே அறிவு சடப்பொருள்களிலே. அப்ப எல்லா இடங்களிலும் அறிவு இருப்பதனால அறிவே தெய்வம், நானே அறிவு, அறிவே தெய்வம். அஞ்சுவதேன் துணிந்து உரைப்போம், அறிவேதான் தெய்வம். சாமியுடைய பாடல் ஒரு லைனை எழுதி விட்டுருங்க. பாட்டு மறந்து போனா கூட என்ன இருக்கு, உங்க பாடல் புக்ல இருக்கு, உங்க பாடல் புக்ல இருக்குது. அஞ்சுவதேன் அஞ்சுவதேன் துணிந்து உரைப்போம், அறிவே தெய்வம். இந்த வரிசை சொல்லிட்டு ஒரு ஜீவகாந்தம் வான்காந்தம் எல்லாம் வரிசையா வரும். சாமிஜி பாடல் சொல்றாரு. இதை வைத்துக் கொண்டது அவர் அறிவே தான் தெய்வம் என்றார் தாயமானு சொல்லி இன்னொரு பாட்டை போட்டாரு. நான் அறிவே தெய்வம்ங்கிறதுக்கு பாடல் இதுதான். இந்த பாட்டை தான் எழுதணும். அஞ்சுவதேன் திறந்திருப்போம், துணிந்து உரைப்போம், அறிவே தான் தெய்வம். அப்ப அந்த மாதிரி சொல்லிட்டு நானே அறிவு, அறிவே தெய்வம், நானே தெய்வம்னு முடிச்சிடலாம். இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போனா நானே அறிவு திருக்கோயில்னு முடிக்கலாம். நானே அறிவு திருக்கோயில். ஒவ்வொரு கோயிலா போறீங்க, கோயிலுக்குள்ள சிவலிங்கம் இருந்தா சிவன் கோயில்னு சொல்றீங்க, உள்ளுக்குள்ள பெருமாள் இருந்தா பெருமாள் கோயில் சொல்றீங்க. அப்ப அறிவு இருக்குன்னா அதுக்கு பேர் என்ன? அறிவு திருக்கோயில் தானே சொல்லுவீங்க. அறிவே தெய்வமாக இருந்தால் சன்னதியில வந்து அறிவு இருக்குன்னா அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அறிவு திருக்கோயில் சொல்லுவீங்க. ஆனா அறிவு எங்க இருக்கு? வெளியில இருக்கு, ஞாபகம் உள்ளதான் இருக்கு. அறிவு என் உள்ளே இருக்கு. அப்ப உடலே கோவில், உள்ளே உயிரிலே உணர்கின்ற தன்மையாக அறிவே தெய்வம், நானே நானே அறிவு, நானே தெய்வம், நானே அறிவு திருக்கோவில் முடிச்சிருக்காரு. இப்ப நானே இருக்கு தத்துவம் இப்படி கொடுக்குறாரு சாமிச்சு. பாயிண்ட ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஒரு பக்கம் என்ன 4-5 பக்கம் எழுதலாம். எழுதிக்கிட்டே போகலாம். நம்ம மட்டும் வேற ஒரு பாட்டை எழுதி அதுக்கு சாமியோட இந்த பாட்டை எழுதி அதுக்கு சொல்லி நிறைய எழுதலாம். அவங்க 2 பக்கத்துக்கு மேல வேணான்றாங்க, பாயிண்ட மட்டும் எழுதிப்பாங்க. மலரே மலரே பாடல்ல நான் யாருங்கிறதுக்கு விடை இல்லம்மா. நான் யார் என்பதற்கு அந்த பாடல் எழுதக்கூடாது. எல்லாரும் அதான் சொல்றாங்க. அதுல வந்து விளக்கம் இல்லை. அதுதான் வருது ஒழிய நான் அறிவுங்கிற தன்மை அது சொல்லப்படவில்லை. அதுல நான் அறிவு என்பதை பத்தி விளக்கம் இந்த பாட்டு தான் எழுதணும். அஞ்சுவதையும் தொழில்துறைப்போம். அது அழகா சொல்றாரு. எல்லாத்திலையும் வான்காந்தமா ஜீவகாந்தமா எல்லாமே இருப்பது அறிவு தான். அதான் நானும் அழகா முடிச்சுட்டாரு. இப்ப நீங்க வந்து அங்க வர்ற போது இங்க யார் இருக்கிறாங்க, சர்வீஸுக்கு வந்திருக்காங்க பேராசிரியர்கள், அங்க யாரு வந்து ப்ரோக்ராம் ஆஃபீஸர் யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சு போட்டு சேர்த்து சொல்றாங்க. மார்க்கை பத்தி உங்களுக்கு என்ன கவலைமா? நீதான் உங்களுக்கு சொல்லிட்டேன்ல. அது நீங்க வந்து பயிற்சி அட்டன் பண்ணினால உங்களுக்கு துணை பேராசிரியர் கொடுத்துட போறாங்க. அவ்வளவுதான். இல்ல நீங்க எழுத வேண்டியதை நீங்க எழுதுங்க. உங்க நிலை என்னங்கறத பாக்குறதுக்காக இது பண்ணாங்க. நாங்கெல்லாம் பேராசிரியர் பயிற்சிக்காக போன எங்களுக்கு என்ன பண்ணாங்க, 3வது நாள் காலையில என்ன பண்ணாங்க, 6ல இருந்து 8 உங்களுக்கு ஒரு டெஸ்ட்ட்டாங்க. ஏற்கனவே என்ன பண்ணாங்க, ஒரு 100 கொஸ்டின் கொடுத்து ஒரு பக்கம் ஃபுல்லா ஒரு 100 கொஸ்டின் கொடுத்து வச்சிருந்தாங்க. இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, இதுக்குள்ளதான் உங்களுக்கு கேள்வி வரும்னு சொன்னாங்க. எல்லாரும் விழுந்தடிச்சு நீங்க அப்படிங்கிற மாதிரி நாங்களும் அந்த புக்கெல்லாம் வச்சு அந்த 100 கேள்விக்கு ஆன்சர் எல்லாம் படிச்சுட்டே போனோம். அதுக்குள்ளதான் கேட்டாங்கன்னு வச்சுங்க. ஒன்றும் கஷ்டம் ஒண்ணுமே இல்லை. செயல்படைய தத்துவத்தை விவரி எழுத மாட்டாங்களா, நீங்களே எழுதுவீங்க. பேராஜி என்ன பெரிய கேட்குமா? இது ஒரு 4-5 கேள்வி கேட்டுவிட்டாங்க. 2 மணி நேரம் பேப்பர் என்ன போட்டு ஃபுல்லா கொடுத்துட்டாங்க. எப்படி முடிவுக்குள்ள தலைவர் வந்து பேசுறது, நீங்க எல்லாம் என்னால நீங்க எல்லாம் ஆயிட்டீங்க பேராசிரியர்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஆனாலும் உங்களுக்கு ஏதோ டெஸ்ட் வச்சிருக்கிறான் தாமோதரன் ஐயா, என்ன திருத்துவாராமா அவர் அப்புறம் லெட்டர் அனுப்புவாராம். அதை அவர்கிட்ட பேசிக்கோங்க. ஆனா என் லெவல்ல நான் உங்களால வாழ்த்துக்கிறேன், உங்களை எல்லாம் பாராட்டுகிறேன், நீங்க எல்லாம் பேராசிரியர் ஆயிட்டாங்க, சந்தோஷமா போங்கன்றாரு. அப்புறம் அவர் போனவனு இவர் பேசினாரு. அவர் சொன்னாரு நீங்க கேட்க கூடாது, உங்களுக்கு லெட்டர் வந்த பிறகு தான் நீங்க பேராசிரியர். அதே வேடிக்கைதான். உடனே வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ்க்குள்ள லெட்டர் வந்துருச்சு. இப்போ ஐடென்டி கார்டு வந்துருச்சு, பேராசிரியர் ட்ரைனிங் போட்டு வந்துருச்சு. அது மாதிரி ஏதோ இன்னி வரைக்கும் எங்களுக்கு மார்க்கே சொல்லல, யாரு பாஸ் யாரு ஃபெயில்னு தெரியல.
இல்ல இப்போ டிப்ளமாக்கு போறோம், அங்கெல்லாம் போற போது என்ன பண்ணுவாங்கன்னா எம்ஏக்கு எல்லாம் போற போது பிராக்டிகல் எக்ஸாம் வைக்கும் போது இப்ப லாஸ்ட் டைம் நான் ப்ரோக்ராம் இருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பாதி பேப்பர் எங்க கொடுத்து சொல்லிட்டாங்க. ஒரு 2-3 பேர் இருந்தோம், ஃபுல் பேப்பரையும் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு பிரிச்சு கொடுத்து பிராக்டிகல் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்தையும் போட்டு மார்க் இன்டர்னல் மார்க்ஸ் போடுறதுக்கு பிராக்டிகல் மார்க்ஸ் அங்க போட்டோம். உங்க பேப்பரும் எங்க டைரக்டர் பேர், உங்க பேப்பர் எங்க இங்கதான் இருக்குன்னு அதை மட்டும் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். அவங்க பேப்பர் எங்கன்னு இந்த சாட்டை கொடுத்துருக்கேன். அவர் பேப்பர் நான் வாங்கிட்டேன், என் பேப்பர் அவர் வாங்கிட்டாரு. இதுதான் வித்தியாசம். எல்லாத்தையும் மடன்னு அடிச்சு என்ன எல்லாம் 4 பாயிண்ட் இருக்கிறது 2 பாயிண்ட் இருந்தாலும் ஃபுல் மார்க் கொடுத்துருங்கன்ட்டாரு டைரக்டர். 2 மார்க் அடி ஃபுல் மார்க் கொடுத்துருங்கன்ட்டாரு. எப்படி சொல்லிட்டாரு. மடமடன்னு உட்காந்து 1/2 மணி நேரம் எல்லா பேப்பரும் திருப்பி தூக்கி போட்டோம். ஆல்மோஸ்ட் கொடுத்துட்டோம். மார்க் குறைக்கணுங்கிறது யாரோட எய்மும் இல்லை. எல்லாம் 80-90 மேல போட்டோம், எல்லாருக்கும் போட்டோம். ரொம்ப மோசமா இருந்தா மார்க் கொஞ்சம் குறைஞ்சது, கொஞ்சம் மார்க் குறைஞ்சது. எல்லாருக்குமே 80-90 மேல தான் மார்க். அதுல ஒரு 5 பேருக்கு வரல, எல்லாருக்கும் வந்துச்சு. எல்லாருக்கும் வந்துச்சு. அங்கேயும் அப்படித்தான், இது ஒரு 4-5 பேர் தான் போச்சுருந்தாங்க. கொஞ்சம் பேர் தான் போயிருக்கு. ரொம்ப மோசம், கொடுக்க முடியாதுங்கிறனால. கொடுக்கணும்னால கொடுக்க முடியாது, அவ்வளவு. சிங்கிள் டிஜிட்ல மார்க் வாங்கினா எப்படி மார்க் கொடுக்குறது? நானே அகத்தாய்வு 1 நான் கிளாஸ் எடுத்தேன். அகத்தாய்வு 1 கிளாஸ் எடுத்த போது நான் பேப்பரை நானே கரெக்ட் பண்ணேன். 148 பேப்பர் கரெக்ட் பண்ணேன். அதுல 4 பேர் சிங்கிள் டிஜிட் மார்க். துணைப்பேராசிரியர் லெவல்ல 8 மார்க், 9 மார்க், 7 மார்க். அதுவும் மார்க் போடணும்னால போட முடியல. ஒண்ணுமே எழுதுங்க, 2 பக்கம் எழுதுனாங்க. கொஸ்டினே 50 மார்க்கு இருக்கு. 10 கேள்வி எழுதணும் 2 மார்க்ல. அப்புறம் கீழே இந்த மாதிரி 5 மார்க் 5 கேள்வி எழுதணும், கீழே 2 கேள்வி எழுதணும். கிட்டத்தட்ட எப்படி நீங்க எழுதினாலும் 5 பக்கம் 6 பக்கம் எழுதி ஆகணும் மினிமம் எழுதினால. உனக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒன்றும் டிஃபிகல்ட்டி இல்லை. அகத்தாய்வு 1 நான் வகுப்பு எடுக்கும்போது நான் சொன்ன கேள்வி அத்தனை கேள்வியுமே வந்துருச்சு. நான் பஞ்சகோஷங்களை பத்தி எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, அது ஒரு கேள்வி வந்துச்சு. இதுல நான் சொன்ன கேள்வி தான். அகத்தாய்வு நோக்கம் என்னன்னு ஆரம்பிச்சேன், ஃபர்ஸ்ட் கேள்வி அதான். எப்படிங்க நீங்க அந்த கொஸ்டின் பேப்பர், அப்பா எனக்கு கொஸ்டின் பேப்பர் எனக்கு தெரியாது. கொஸ்டின் பேப்பர் திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கு. இது வரலாம், ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, மாதிரி வினாத்தாலும் கையில கொடுத்துருக்காங்க. அதை நான் படிச்சு பார்த்துட்டு அகத்தாய்வு உள்ள எது வரலான்னு பார்த்து முக்கியமானது நான் வகுப்புல எடுத்தேன். பட் அந்த கேள்வி வரும் நமக்கு தெரியல. எல்லாத்தையும் காலையில எடுத்துருக்கிறோம், 3 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க. அத்தனை கேள்விக்கு ஆன்சர் எழுதிருக்காங்க எல்லாரும். அப்படியே வந்துச்சு. அப்படியே மெமரில இருந்தே எழுதிட்டாங்க. பாதி பேர் படிக்கவே இல்லை, நிறைய பேர் மெமரில இருந்தே எழுதிட்டாங்க. அப்ப கஷ்டமா ஒன்றும் வராது. நீங்க அதுக்கு கவலையும் பட வேண்டியது இல்லை. ஆனா நம்ம ஏன் இவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறோம்னா நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யணும். இது நீங்க எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு நீங்க துணைப்பேராசிரியர் என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு கைட்லைன்ஸ் கிடைச்சது இல்ல. யார் கொடுக்க போறாங்க அந்த கைட்லைன்ஸ்? எங்களுக்கு தான் ஒருத்தருமே ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கவே இல்லை. அதனாலதான் நாங்கெல்லாம் இப்ப என்ன நினைச்சாலும் எங்களுக்கு தான் ஒன்றும் கிடைக்கல. அட்லீஸ்ட் இப்ப வருங்களுக்காவது எல்லாத்தையும் கொடுத்துடணும், நம்ம அனுபவத்தை கொடுக்கணும் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ரைட். சரி, இதை நல்லா படிச்சுக்கோங்க. எக்ஸாம் பத்தி கவலைப்படாதீங்க. துணைப்பேராசிரியர் போஸ்ட் நான் முதல்லயே சொல்லிட்டேன், நீங்க எல்லாம் ஆயிட்டீங்க துணைப்பேராசிரியரா. சரிங்களா? சும்மா பேருக்கு இதுக்கு போயிட்டு வர போறீங்க, அவ்வளவுதான். தெரியலம்மா, இப்ப டிப்ளமாக்கு தான் சொல்லிருக்காங்க, உங்களுக்கு சொல்லல. உங்களுக்கு சொல்லவே இல்லை, டிப்ளமாக்கு தான் சொல்லிருக்கேன். எதுவும் கையில கொஞ்சம் பேப்பர்ஸ் எடுத்துட்டு போங்க. இந்த 2 கேள்வி, 2 கேள்வி, அதுல 4 கேள்வி. ஒரு 10 பேப்பர் எடுத்துட்டு போங்க. கையில அசைன்மெண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் இவங்க எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்க. 10 ஃபுல் ஷீட் எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்க டிப்ளமாவை. ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ்மா. ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் 5 × 2 10. ரெண்டாவது 4 கொஸ்டின் 5 × 4 20. மூன்றாவது 2 கேள்வி 2 × 10 20. 3 கேள்வி 2 எழுதணும். 50 மார்க்கு போடுறாங்க. பேப்பர் ஃபார் 50 மார்க்ஸ். சரி வாங்க, இப்ப அகத்தாய்வுல மற்ற தலைப்புகளை வேகமா பார்த்துட்டு வந்துருவாங்க. எவ்வளவு பார்க்கலான்னு பார்ப்போம். இப்போ முடிச்சுட்டு வந்துருவாங்க. என்னம்மா வந்தா கூட ஆச்சரியம் இல்லை. ஏன் படிச்சுக்கங்க. இப்ப முதல்ல அகத்தாய்வு பயிற்சியின் நோக்கம் என்ன? அகத்தாய்வு பயிற்சியின் நோக்கம் என்ன? முதல்ல அகத்தாய்வு என்றால் என்னங்கிறத நீங்க சொல்லணும். அகத்தாய்வு என்பது அகம் பிளஸ் ஆய்வு அகத்தாய்வு அப்படின்னா இல்ல இல்ல இல்ல, இது நம்ம இதுக்கே போறோம். ஆமா, இதுக்கே போறோம். அகத்தாய்வு பயிற்சி முறைகளை எப்படி நீங்க எடுக்க போறீங்கிறதுக்கு ஃபாஸ்டா
அந்த டைம் டேபிள் வச்சுக்கிட்டு நான் வரிசை சொல்லிட்டே வரேன். இப்போ முக்கியமான கருத்துக்களை ஒவ்வொன்றுக்கும் சொல்லிட்டே வரேன். நீங்க கிளாஸ் எடுக்க போறீங்கன்னா எப்படி எடுக்கணுங்கிறதுக்காக. இதெல்லாம் நீங்க நோட் பண்ணதுன்னா பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திடீர்னு அகத்தாய்வு நோக்கம் என்னன்னு கேட்டாங்கன்னா எழுதிடலாம். பெரிய கஷ்டம் ஒண்ணு இல்லையா. முதல்ல அகத்தாய்வு என்றால் என்னன்னா அகம் பிளஸ் ஆய்வு அகத்தாய்வு. இப்ப எது நீங்க ஆய்வு செய்ய போறீங்க, எதை ஆராய்ச்சி பண்ண போறீங்க? அகம் என்பது கருமையம். கருமையத்துல போய் என்ன நீங்க ஆராய்ச்சி பண்ண போறீங்க? கருமையத்தில் இருக்கின்ற பதிவுகளை ஆராய்ச்சி பண்ண போறீங்க. நல்லதை ஆராய்ச்சி பண்ண போறதில்ல, கெட்ட பதிவுகளை மட்டும் எடுத்து கெட்ட பதிவுகளை நல்ல பதிவுகளாக மாற்றிக்கொள்ள போறீங்க. அப்போ அதற்கான ஒரு ஆராய்ச்சி அகத்தாய்வு. அகத்தாய்வின் அவசியம் என்ன? அகத்தாய்வின் அவசியம் என்ன கிடையாதுங்க. அதாவது தன்னை பற்றி சிந்திக்க வேண்டும், தன் குறை நிறைகளை பற்றி சிந்தித்தல், குறைகளை திருத்தம் பெற வழிவகுத்தல், அதுக்கு பிறகு வகுத்த வழியே வாழ்ந்து காட்டுதல். தன்னை பற்றி சிந்தித்தல், தன் குறை நிறை பற்றி உணர்தல், அடுத்தது குறைகளை திருத்தம் பெற வழிவகுத்தல், வகுத்த வழியே வாழ்ந்து காட்டுதல். குறை நிறை உணர்தல், குறைகளை திருத்தம் பெற வழிவகுத்தல், வகுத்த வழியே வாழ்ந்து காட்டுதல். அப்ப அதுதான் அவசியம். நோக்கம் என்ன? அகத்தாய்வின் நோக்கம் உடல் நலம், குறைகளை திருத்தம் பெற வழிவகுத்தல், வகுத்த வழியே வாழ்ந்து காட்டுதல். ரொம்ப சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாங்களா? உங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணுங்க. உங்கள்கிட்ட என்ன குறை இருக்குன்னு பாருங்க. அந்த குறையை எப்படி நீங்க சால்வ் பண்ணலான்னு பாருங்க. அகத்தாய்வு பயிற்சியில அதை வாழ்க்கையாக வாழ்ந்து சால்வ் பண்ணுங்க. அவ்வளவுதானே. என்ன மனப்பாடம் பண்ணணுமா, நோட் எடுக்கணுமா? ஒண்ணுமே இல்லையே. இதுதாங்க தெரிஞ்சு வச்சுட்டு நீங்க கடனை எழுத முடியாதா? அடுத்தது நோக்கம் என்ன? முதல்ல உடல் நலம், உடற்பயிற்சி. அதுக்கு அடுத்தது உயிர் நலம், காயகல்ப பயிற்சி. மனவளம், அடுத்தது அகத்தவம், அகத்தாய்வு. உடல் நலம், உயிர் நலம், மனவளம். அப்புறம் நட்பு நலம். நட்பு நலம் என்பதற்கு அன்பும் கடுமையாக மாறணும். அதுக்கு தத்துவத்தை விளக்கம் பெறணும், தத்துவ விளக்கம் பெற வேண்டும். நட்பு நலம். அதுக்கு பிறகு கருமைய தூய்மை. கருமைய தூய்மைக்கு என்ன வேணும்? தவம், அகத்தாய்வு, உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி எல்லாமே வேணும். கருமைய தூய்மை. கடைசியாக இறை உணர்வு. அதுக்கு தவம், அகத்தாய்வு, அறநெறி. உடல் நலம், உயிர் நலம், மனவளம், நட்பு நலம், கருமைய தூய்மை, இறை உணர்வு. இதெல்லாம் அகத்தாய்வினுடைய நோக்கம். ஃபர்ஸ்ட் செஷன் நீங்க இதை பற்றி தான் பேசணும். அகத்தாய்வுல முதல் செஷன்ல நீங்க என்ன செய்யணும்? அகத்தாய்வு என்றால் என்ன, அகத்தாய்வின் அவசியம் என்ன, அகத்தாய்வினுடைய நோக்கம் என்ன சொல்லிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அந்த ஒரு செஷனை முடிக்கணும். ஒரு துரிய தவம் இதுவும் இருக்கும். சரி, அடுத்தது கருமைய தூய்மை, இறை உணர்வு. அடுத்தது வாழ்வின் நோக்கமும் வாழ்க்கை தத்துவமும். அதான் அடுத்த அகத்தாய்வு 1ல அடுத்த செஷன் வாழ்வின் நோக்கமும் வாழ்க்கை தத்துவமும். இதுக்கு குறிப்பு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு அந்த புக்கு கொடுத்துருவாங்க. அந்த புக்ல டீடைல்ஸ் இருக்கும், குறிப்பு அதிலேயே இருக்கும். அதை வைத்துக் கொண்டு நீங்க என்ன செய்யலாம்? வகுப்பு எடுக்கலாம். துணை பேராசிரியருடைய கையேடு, பேராசிரியர் கையேடு, பயிற்சி வளைப்புன்னு கொடுக்குறவங்க புக் கொடுத்துருவாங்க. போன உடனே அதை நீங்க வச்சுக்கலாம். அதுலயே மோஸ்ட்லி விஷயங்கள் இருக்கு. அது இல்லாத விஷயங்களை தான் நம்ம சேகரிக்கணும் புக்ல இருந்து. இல்ல வாழ்வின் நோக்கம்னா வாழ்வின் நோக்கம் என்ன? முழுமை பெறுதல் பார்த்தோம் இல்லைங்களா? அதான் வாழ்வின் நோக்கம். இப்போ அடுத்தது வாழ்க்கை தத்துவம் பத்தி சொல்லணும். ஆமா, வாழ்க்கை தத்துவங்கிறது அந்த 12 இல்லைங்களா? தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அருள்நிலைப்படிகள் 3. இதை விளக்கணும். இதுல உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க பாருங்க. வாழ்க்கை தத்துவத்தை உணர்ந்து கொண்ட மனிதனுக்கும் வாழ்க்கை தத்துவம் உணராத மனிதனுக்கும் உள்ள என்ன வேறுபாடு? ஒரு கேள்வி இருக்கும். உங்க இதுல இருக்குங்களா? என்ன ஆன்சர் சொல்லிட்டு நான் இருக்கிறேன். சரி சரி, விட்டு அது பார்த்தாச்சுன்னா விட்டுருங்க. அது டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், விடுங்க. அதுதான் இதுல கேட்பாங்க. அந்த கேள்வி பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான். அதை சொல்லிட்டு இதுல என்ன செய்யணும்? நீங்க இத வாழ்க்கை தத்துவத்தை சொல்ல வேண்டியதுதான். சரி, அடுத்த செஷன் எண்ணம் ஆராய்தல். எண்ணம் ஆராய்தல். இதுல என்ன நீங்க சொல்லணும்னா, எண்ணம் என்றால் என்னன்னு முதல்ல விளக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எண்ணம் ஆராய்தல். எண்ணம் என்றால் என்ன? இப்ப இதுல என்ன சொல்றீங்க? எண்ணம் என்றால் என்னங்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? சில பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம்.
நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாம் எங்க பதிவாகுது? கருமையத்துல பதிவாகுது. அதே அலட்சியோடு வருகின்ற போது அந்த பதிவு எழுச்சி பெற்று அது மூளைசெல்களின் மூலமாக பிரதிபலித்து எண்ணமாக மாறுகிறது. இதான் எண்ணம் அப்படின்னு சொல்லலாம். எண்ணத்திற்கு என்ன சொல்றாங்க? எண்ணம் மனதனுடைய அந்த பகுதி, அது என்ன பண்ணுது? கணக்கு போடுது, ஒப்பிடுகிறது, திட்டமிடுகிறது, பதிவு செய்கிறது. இந்த பகுதி, மனதின் இந்த பகுதியை எண்ணம் என்று சொல்கிறோம். இது ஒரு விதமான டெபினிஷன். இன்னொரு டெபினிஷன் என்ன சொல்லலாம்னா, ஒரு இயக்கத்திற்கும் இன்னொரு இயக்கத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிறது. என் இயக்கத்தின் பிற இயக்கத்தையும், நேற்றுக்கு நடந்ததையும் இன்றைக்கு நடந்ததையும், ஆமா, இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற அந்த தன்மை எதுக்கு இருக்கோ அந்த மனம் எண்ணம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதுல நீங்க என்ன செய்யணும்னா, அடுத்தது எண்ணம் ஆராய்தல் பயிற்சிக்கு போறதுக்கு முன்னாடி இதுல எண்ணம் எழுகின்ற 6 காரணங்களை பத்தி சொல்லணும் இல்லையா? எண்ணம் எழுகின்ற 6 காரணங்கள் சொல்லணும். எண்ணம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அவரவர் எண்ணங்களே அவரவர் வாழ்வின் சிற்பி அப்படின்னு சொல்லுவாங்க சாமிஜி. அவரவர் எண்ணங்களே அவரவர் வாழ்க்கையின் சிற்பின்னு சொல்லுவாங்க. அப்ப அது இல்லாம எதுவுமே இல்லை. அப்ப எண்ணம் ரொம்ப முக்கியமானது. இப்ப இந்த எண்ணம் எப்படி எழுகிறது? 6 காரணங்களாக எழுகிறது. தேவை, பழக்கம், சுற்றுப்புற சூழ்நிலை, பிறமனம் தூண்டுதல், கருவமைப்பு, கடைசியாக தெய்வீகம் இல்லைன்னா சமுதாய பதிவு. அந்த 6 நாள் எழுகிறதுன்னு சொல்லி அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி விளக்கிட்டு அடுத்தது எண்ணம் ஆராய்தல் பயிற்சிக்கு போயிடணும். எண்ணம் ஆராய்தல் பயிற்சியில் என்னன்னா, அட்டவணைய போர்டில் போடணும். அட்டவணைய போர்டில் எழுதணும். இல்லை நம்ம கிட்ட அந்த சார்ட் நம்ம ட்ரஸ்ட்ல அதுக்கெல்லாம் சார்ட் இருக்கு. அந்த சார்ட் டிஸ்பிளே பண்ணிட்டீங்கன்னா அதுலயே எல்லாமே காலம்ஸ் இருக்கும். அந்த காலமா ஒரு 2 உதாரணங்களை எடுத்துக்கொண்டு அதுல ஃபில்அப் பண்ணணும். ஃபில்அப் பண்ணி சொல்லணும். உதாரணமாக இது எந்த புத்தகத்திலையும் இருக்காது. பெரிய ப்ராப்ளம் இதுதான். யாரும் ஒழுங்காவே எடுக்கவே மாட்டாங்க. ஏதோ சொல்லிட்டு அப்படியே முடிச்சிருவாங்க. ஆனா நீங்க இந்த இதை போட்டா தான் புரியும். இதுல என்னென்ன இருக்கு பாருங்க. முதல்ல நம்பர் போட்டுக்கணும், 1 2 3. அடுத்தது எண்ணம், எண்ணம்ங்கிறத எழுதணும். அடுத்தது எண்ணம் எழும் அந்த 6 காரணங்களுக்கு காலம் போட்டுறணும். 6 காலம் போட்டுறணும். தேவை, பழக்கம், சுற்றுப்புற சூழ்நிலை, பிறமனம் தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம்னு காலம் போட்டுருங்க. அப்புறம் பின்விளைவு நன்மையா தீமையா, இது எல்லாமே இருக்கு. நீங்க எழுத வேணாம், எல்லாமே உங்க புக்ல இருக்கு, பாத்துங்க. கடைசியில முடிவு. பட் இதை எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா எடுக்கலாம் கிளாஸ். அதுக்கு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப எண்ணம் என்னன்னா, இப்போ எனக்கு பசிக்குது, சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் வருது. இப்ப உணவு சாப்பிட வேண்டும் என்பது எண்ணம். அதை நீங்க எண்ணம் காலத்துல எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எண்ணமிட காரணங்கள் இருக்கு இல்லையா, அதுல எங்க போடுவீங்க? இந்த தேவையின் அடிப்படையினால இந்த காலமே தேவைங்கிறத டிக் பண்ண வேண்டியதுதான். அப்புறம் இந்த பின்விளைவு நன்மையா தீமையா. இப்ப இது நன்மையா தீமையாங்கிறது எப்படின்னா, நீங்க என்ன சாப்பிட போறீங்க, எப்படி சாப்பிட போறீங்கன்னு தெரியணும் இல்ல. இப்ப இட்லி சாப்பிட போறீங்க, உங்க அளவு 6ன்னா நான் 10 இட்லி சாப்பிடணும்னு எண்ணம் வந்துச்சுன்னா அது தீமை. அப்போ விளைவு நன்மையா தீமையான விளைவு தீமை. முடிவு என்ன எழுதணும்னா, நான் 10 இட்லி சாப்பிட்டேன்னா எனக்கு வயிற்று வலி வந்துடும். அதனால நான் என்ன செய்ய போறேன்? 6 இட்லி சாப்பிடுவேன். என்ன சங்கல்பம் போடுவேன்னா, நான் இந்த எண்ணத்தை செயல்படுத்த மாட்டேன். ஆனா எப்படி இந்த எண்ணத்தை செயல்படுத்துவேன்னா, 6 இட்லி சாப்பிடுவேன் என்ற எண்ணத்தை செயல்படுத்துவேன் முடிவில் எழுதணும். இதான் எண்ணம் ஆராய்தல் பயிற்சி. இது மாதிரி ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் நீங்களே எடுத்து எப்படி காலம் ஃபில்அப் பண்றதுங்கிறத போர்ட்ல சொல்லி இந்த செஷனை நீங்க முடிச்சிடலாம். சரிங்களா? ஆனா புத்தகத்துல எங்க ஈவன் டிப்ளமா பக்ல கூட காலம் எப்படி ஃபில்அப் பண்றதுங்கிறது சொல்லவே இல்லை. அவங்க நம்ம பிராக்டிக்கலா நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஓகே. ஆனா கேள்வி எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை விளக்குதுன்னா அட்டவணை போட்டு தான் விளக்கணும். நீங்க அட்டவணை போடாம எழுதினீங்க மார்க் கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது குருவின் மேன்மை. இப்போ குருவின் மேன்மைன்னு சொன்னா யாரை பத்தி சொல்லணும்? மகரிஷியை பத்தி தான் சொல்லணும். இந்த குருவின் மேன்மை பத்தி ஒரு கேள்வி இருந்தது, அகத்தாய் 1 பேப்பர்ல கேட்டுருந்தாங்க. நிறைய பேர் சாமிஜி பத்தியே சொல்லவே இல்லை. இப்ப ஜென்ரலா எழுதுறாங்க. கு என்றால் அறியாமை, குரு என்றால் அறியாமை நீக்குதல், அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. குருவின் மேன்மையை பத்தி கேட்கும்போது குருங்கிற வார்த்தைகள்லாம் உங்களை யார் கேட்டாங்க? அதெல்லாம் விளக்கம் தேவையே இல்லை. குருவின் மேன்மைனா சாமிஜி குருவாக இருந்தார், அவர் என்னென்ன செஞ்சாருன்னு அப்படியே வருஷப்படுத்தி எழுத வேண்டியதுதானே. அது தெரியல, என்ன ஆன்சர் எழுதுறதுன்னு தெரியல. இப்ப நீங்க விளக்கம் கொடுக்கும் போது என்ன செய்யலாம்? விளக்கம் கொடுக்கலாம். ஆனா இப்ப நீங்க வகுப்பெடுக்கும் போது குரு என்னங்கிறத சொல்லிட்டு நீங்க ஒரு 2-3 மினிட்ஸ் குருன்னா என்னங்கிறத சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யலாம்? குருவின் மேன்மையை பத்தி சொல்லலாம். சரியா?
அப்ப நீங்க என்ன சொல்லணும்? மாதா பிதா குரு தெய்வம் சொன்னாங்க. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம்னு சாமி சொன்னாரு. இப்ப ஏன் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா, குரு என்பவர் தவம் அளிக்கிறார். அப்போ எனக்கு உடலை கொடுத்தது எங்க அம்மா அப்பா, எங்க அப்பா. ஆனா எனக்கு உயிரை கொடுத்தது என்னுடைய குரு. உயிரை கொடுத்து அவருடைய உயிரை என் உயிரோடு இணைத்து என்னை எனக்கு அறிவு கண்ணை திறந்தது மட்டுமல்லாம எனக்கு அருளையும் கொடுத்து தவம் செய்கின்ற அந்த தன்மையும் கொடுத்ததுனால அவரை நம்ம அருள் தந்தை என்று சொல்லி அவரை நாம வணங்குகிறோம் அப்படின்னு ஜன்னலா சொல்லிடுங்க போறோம். சொல்லிட்டு நமது குரு யாருன்னா வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லி அவருடைய மேன்மையை பற்றி சொல்லணும். அவருடைய மேன்மையை பத்தி என்ன சொல்லலாம்? அது குருவின் சிறப்பு சொல்லணும். நீங்க என்னெல்லாம் சொல்லலாம்? குருவின் மேன்மையை பற்றி என்னென்ன சொல்லலாம்? ஒன்று அவர் என்ன பண்ணாரு, தத்துவத்தை ரொம்ப எளிமைப்படுத்தி நமக்கு கொடுத்தாங்க, தமிழையே கொடுத்தாங்க. அதான் அதை சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லுங்க. அதை எளிமைப்படுத்தி கொடுத்தாருன்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம ஆமா யாருக்கும் வேணா எல்லாருக்கும் புரியுற அளவுல பயிற்சிகளை முறைப்படுத்தி கொடுத்தாங்க ஒன்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு பெண்களுக்கு முன்னேற்றத்தை பத்தி நிறைய பேசினாங்க. ஆமா இது வரைக்கும் அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, குண்டலினி யோகத்தை திருமண மாணவர்கள் தான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சாமிஜி என்ன பண்ணாரு, குடும்பத்தில் இருக்கின்ற நண்பர்களுக்கு கொடுக்கணுங்கிறதுனால அந்த எளிய முறை யோகத்தை எளிமைப்படுத்தி குண்டலினி யோகத்தை எளிய முறை குண்டலினி யோகம் என்று கொடுத்தாங்க. அது சொல்லலாம். இது மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லலாம். விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் அனைத்து அவர் தத்துவங்களை சொன்னாரு அப்படிங்கறது சொல்லலாம். அவர் நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு, ஏகப்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறாரு என்ன அப்படிங்கறதெல்லாம் சொல்லலாம். இது மாதிரி ஒரு 5-6 பாயிண்ட் நல்ல பாயிண்டா நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு நீங்க விளக்கம் கொடுத்துருங்க. சாமிஜி எப்ப பிறந்தாரு, எப்ப மகா சமாதி அடைந்தார் எல்லாத்தையும் கூட சொல்லலாம். அதெல்லாம் ஒவ்வொரு லைன் எழுதலாம். நினைவு நாள், மகரிஷியின் நினைவு நாள். ஒரு கேள்வி இருக்கு போல இருக்காது? ஆமா, 4 முக்கிய இதுன்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு. என்ன கேள்வி அது? மன்றத்தின் 4 முக்கிய நிகழ்வுகள். அந்த 4 என்ன? ஒண்ணு சாமிஜியுடைய பர்த்டே, ஒண்ணு. இன்னொன்னு மனைவி நல வேட்பாளர் 2, ஜனவரி 1 உலக அமைதி நாள் 3, 4 சாமிஜி மறைந்த சாமிஜியினுடைய நினைவு நாள் மார்ச் 28, 2006 மகரிஷியின் நினைவு நாள். அந்த 4 சொல்லலாம். சரி, அவருக்கு பிறந்த நாள் விழான்னு தான் சொல்றோம் இல்லைங்களா? மகரிஷியுடைய பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் தான் பிறந்த நாள் விழான்னு சொல்றோம். இது மகரிஷியின் நினைவு நாள் மார்ச் 28 மகரிஷியின் நினைவு நாள். மகா சமாதி தாமா, மகா சமாதிங்கிறது தான் தமிழ்ல நினைவு நாள்னு சொல்றாங்க. அவங்க போட்ட பேரு. ஆழியார்ல நீங்க எடுத்து பாருங்க, மார்ச் 28 பிறந்து இப்போ எல்லாரும் கொண்டாட போறோம் வரும் பாருங்க. அதை பத்தி இது வரும் பாருங்க. மகரிஷியின் நினைவு நாள் தான் போடுறாங்க. மார்ச் 28 மகரிஷியின் நினைவு நாள். மன்றங்கள்ல, ஆழியார்ல இல்ல, மன்றங்கள்ல இந்த நாள் தான். கேள்வி அதான் கேட்டிருக்காங்க, நாள் இந்த நாள் தான். சரி, அடுத்தது ஆசை சீரமைத்தல். ஆசை சீரமைத்தல்ல துவக்கமாக நீங்க என்ன சொல்லணும்? ஆசை என்றால் என்ன சொல்றீங்க? எண்ணத்தின் பிடிப்பே ஆசை. தேவையை நிறைவேற்றிக் கொள்ள நம்மளுடைய எண்ணம் ஏதாவது ஒரு பொருளையோ ஒரு நபரையோ பிடித்துக் கொள்கிறது. அப்ப இந்த எண்ணத்தின் பிடிப்பையே நம்ம ஆசை என்று சொல்கிறோம். அப்ப அடுத்தது பேராசை என்றால் என்னன்னு சொல்லணும். பேராசை என்றால் என்ன? முரணான ஆசை, முரண்பட்ட ஆசை. முரணான ஆசை, முரண்பட்ட ஆசை, தேவையின் அளவுக்கு மேல் ஏற்படுகின்ற ஆசை எல்லாமே பேராசை. அப்புறம் ஆசைகளை 3 வகையாக பிரிக்கலாம். பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை. அதை பத்தி விளக்கம் சொல்லுங்க. ஆசையை ஒழிக்க முடியுமா? அடுத்தது ஆசையை ஒழிக்க முடியுமா? ஆசையை ஒழிக்க முடியாது. எது ஆசையாக இருக்கிறது? என் மனதுல மனம் தான் ஆசையாக இருக்கு.
மனத்தின் நிலையே ஆசையாக இருக்கு, உயிரே மனமாக இருக்கிறது. இப்போ உயிரே தான் ஆசையாக இருக்குன்னா ஆசையை ஒழிக்கணும்னா உயிரையே ஒழிச்சிட வேண்டியதான். அது முடியாது. அப்ப ஆசையை ஒழிக்க முடியாது. ஆசையை சீரமைக்க வேண்டும். ஆசையை சீரமைக்க வேண்டும். அப்ப ஆசையை ஒன்று நிறைவேற்றிக் கொள்ளுங்கள், இல்ல அந்த ஆசையை சீரமைத்து நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அப்படி பண்ணலைன்னா என்ன ஆகும்? ஆசையின் மறுமலர்ச்சியே 6 தீய குணங்கள். ஆசையின் மறுமலர்ச்சியே 6 தீய குணங்கள். அந்த பேராசை, சினம், கடம்பற்று, மறையற்ற பால் கவர்ச்சி, வெறுத்தாழ்ந்த வஞ்சம் என்ற 6 தீய குணங்கள் சொல்லலாம். அது 6 வந்துருதுன்னு சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது உறவுன்னா என்ன, துறவுன்னா என்ன? உறவும் வேண்டும், துறவும் வேண்டும். உறவிலே கண்ட உண்மைகளை தடிவு துறவு. அடுத்த பாயிண்ட் அதை சொல்லணும். உறவும் வேண்டும், துறவும் வேண்டும், ரெண்டும் சேர்ந்துதான் வரணும் அப்படிங்கிற சான்று. அதை பற்றிய விளக்கங்களை கொஞ்சம் சொல்லணும். அடுத்த பாயிண்ட் அது முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது ஆசை சீரமைத்தல் பயிற்சி. ஆசை சீரமைத்தல் பயிற்சிக்கு மறுபடியும் எண்ணம் ஆராய்தல் மாதிரி நீங்க அட்டவணைப்படுத்தி அந்த அட்டவணையில 1-2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து, எடுத்துக்காட்டுகளை கொடுத்து, அட்டவணையை எப்படி நம்ம அதை நிரப்ப வேண்டும் என்று அவங்களுக்கு போர்டில் போட்டு காட்டணும். அதான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி தான் அவங்க வழியே இல்லை. கிளாஸ் வரதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் கையில வச்சுட்டா தான் அதை வச்சுக்கிட்டு போர்டில் எழுதி அதுக்கான விளக்கங்களை கொடுக்க வேண்டும். இதுதான் ஆசையை சீரமைத்தல். சரிங்களா? சரி. அடுத்தது வாழ்த்தும் பயணம். அடுத்த பாடம் வாழ்த்தும் பயணம். பகத்தாய்வு 1ல உங்களுக்கு என்ன தவம் வரும்? துரிய தவம் வரும், பஞ்சேந்திரிய தவம், பஞ்சபூத நவகிரக தவம், கடைசியா முடிக்கும் போது சாந்தி வந்துடும். அதுக்கு முன்னாடி இப்ப இந்த வாழ்த்தும் பயணம். வாழ்த்தும் பயணத்துக்கு பிறகு சாந்தியோட உங்களுக்கு அகத்தாய்வு 1 முடிஞ்சிடும். வாழ்த்தும் பயணம், அதுல என்ன சொல்லுவீங்க? வாழ்த்து என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் வாழ்த்து என்றால் என்னன்னு சொல்லணும். ஆமா, வாழ்த்து என்பது ஒரு அலை. இன்னொரு அன்பர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் எழுப்புகின்ற அந்த ஒலி அலையே வாழ்த்து. ஒலி அலை. மனசுக்குள்ள சொன்னாலும் எண்ணம் தானமா மனம். நம்ம சாதாரண வாழ்க வளமுடன் வாயால தானே சொல்றோம். நம்ம வாழ்க வளமுடன் வாயால தானே சொல்றோம். நம்ம சொல்றீங்க இல்ல, எண்ணம் வருது இல்ல. இல்ல காந்த அலைன்னு சொல்லுங்க. நீங்க வாழ்க வளமுடன் வாயால சொல்லலன்னா, ஒலி அலைன்னு சொல்லலன்னா என்ன சொல்லுங்க? வாழ்த்துங்கிறது என்ன சொல்லலாம்? நீங்க காந்த அலைன்னு சொல்லுங்க. அடுத்தது வாழ்த்து எப்போ சொல்லலாம்? தவ முடிவில சொல்லணும். வாழ்த்து என்பது ஒரு அலை இயக்கத்துல தான் வருது. அடுத்து சொல்லணும். அலை இயக்கம்னு சொல்ற போது அந்த 5 அலை இயக்கத்தை சொல்லுங்க. முதல் பிரதிபலித்தல், செதறுதல், ஆமா, ஊடுருவுதல், இரண்டும் சேர்ந்து ஊடுதல்ங்கிறத அதை சொல்லிட்டு அலை இயக்கத்தை சொல்லுங்க. அது எப்படி இந்த வாழ்த்து இந்த அலை இயக்கத்துல எங்க பொருந்துகிறது, எப்படி இருக்கு, அதனுடைய வாழ்த்தினுடைய தாக்கம் எப்படி இருக்கு இந்த அலை இயக்கத்துல அப்படிங்கறத சொல்லணும். அப்புறம் யார் யாருக்கு வாழ்த்தலாம், எப்பொழுது வாழ்த்தலாம், அதெல்லாம் சொல்லிக்கிட்டே வாங்க. இப்ப இந்த அளவுக்கு நீங்க வாழ்த்த நீங்க நல்லா விளக்கமா சொல்லிட்டீங்கன்னா அடுத்தது வரிசையா எடுத்துக்க வேண்டியதுதான். சங்கல்பத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லா வாழ்த்துக்களையும் ஒன்றன் ஒன்றாக எடுத்துக்கொண்டு வேகமா எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டு வந்துடும். அவ்வளவுதான். வாழ்த்தும் பயணம் முடிஞ்சு போச்சு. பாட்டில் வாழ்க்கணும். சரி, அடுத்தது சாந்தி தவத்தோட இந்த அகத்தாய 1 முடிஞ்சிடும். சாந்தி தவத்துல நீங்க என்ன பண்ணணும்னா தண்டுவிட சுத்தி கொடுத்து சாந்தி தவம் கொடுக்கணும். தண்டுவிட சுத்தியுடன் சாந்தி தவம் முடிக்கிறீங்க. இப்ப இதை முடிக்கிறீங்க, தண்டுவிட சுத்தி கொடுத்து முடிக்க சொல்றாங்க. ஆகிரே தவம் 3 நிமிடம், தண்டுவிட சுத்தி ஒரு 10 நிமிஷம், அதாவது 7 நிமிடங்கள்னு வச்சுக்கோங்க கணக்கு. சாந்தி 10 நிமிடங்கள், எல்லாம் சேர்த்து 20 நிமிஷத்துல முடிச்சிடணும். தண்டுவிட சுத்தியோட சாந்தி. இப்ப அகத்தாய் 1 நீங்க எப்படி எடுக்கணுங்கிறதுக்கு சில விளக்கங்கள், பாயிண்ட்ஸ் நம்ம என்னதான் நீங்க கேட்டாலும் படித்தாலும் கிளாஸ் எடுத்தா தான் அது எப்படி நீங்க அகத்தாய்வு எடுக்கணும், எப்படி எடுக்கக்கூடாது, அதுல என்ன நமக்கு கஷ்ட நஷ்டங்கள் என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு நீங்க அதை பிராக்டிக்கலா வந்தா தான் தெரியும். எவ்வளவுதான் நம்ம நோட்ஸ் கொடுத்தாலும் நீங்க எழுதி கொண்டாலும் அது அந்த நிறைவு வராது. இருந்தாலும் அது கைடன்ஸுக்கு என்னென்ன உங்களுக்கு புத்தகத்திலே வரப்போகுது, இருந்தாலுமே
இந்த பாயிண்ட்ஸ் மினிமம் சொல்லணும், அதை பார்த்துக்கங்க. சரி, அடுத்தது அகத்தாய்வு 2ல உங்களுக்கு எல்லா தவமும் திருப்பி வருவாங்க. பஞ்சேந்திரிய தவம், பஞ்சபூத நவக்கிரக தவம், துரியாயுத தவம் புதுசு. ஸோ எல்லாமே அட்டவணையில வரும், நீங்க திருப்பி ரிப்பீட் பண்ணணும். அப்படியே அங்க முடிக்கும் போது சாந்தி தவத்தில் தான் முடிக்க போறீங்க. அது இருக்கின்ற சிந்தனையை மட்டும் இப்ப பார்க்கிறோம். இதுல முக்கியமான சிந்தனை என்னன்னா சினம் தவிர்த்தல். ஆனா இப்ப அகத்தாய்வு 2 வந்து அகத்தாய்வு 1 விட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த சென்ஸ் இந்த பாடம் எல்லாம் கொஞ்சம் டீப்பா நம்ம அனலைஸ், நீங்க முதல்ல அனலைஸ் பண்ணி இதை நல்லா தரவா புரிஞ்சுக்கிட்டு கிளியரா இருக்கணும் ஐடியாஸ். அப்பதான் நீங்க கிளாஸ் எடுக்க போகலாம். சிரம் தவிர்த்தல் உங்களுக்கே தடுமாற்றமாக இருந்தாலும் கிளாஸ் எடுத்தீங்கன்னா சரியா வராது. இப்போ சிரம் தவிர்த்தல்ல நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய அளவுல கொஞ்சம் நீங்க தயார் பண்ணிக்கணும். வகுப்பெல்லாம் யார் எடுக்கிறாங்க பாருங்க, சிரம் தவிர்த்தல் அகத்தாய்வு 2 எடுக்கிறாங்க இல்லையா, அங்க உட்காந்து பார்த்து அவங்க நிலை என்னங்கிறத பார்த்து எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வகுப்பு எடுக்கலாம். இப்ப சினம் தவிர்த்தல்ல முதல்ல என்ன சொல்லணும், சினம் என்றால் என்னன்னு சொல்லுங்க. ஆசைக்கு ஏற்பட்ட தடையே சினம் அப்படிங்கறத விளக்கமா சொல்லி சினம் அப்படின்னா என்னங்கிறத விளக்கம் சொல்லணும் ஃபர்ஸ்ட். அடுத்து சினம் வருவதற்கான காரணங்களை சொல்ல வேண்டும். சினம் வருவதற்கான காரணங்கள் என்ன? முதல் காரணம் எதிர்பார்ப்பு தான். 90% சினத்திற்கு காரணம் எதிர்பார்ப்பு. அப்புறம் இயலாமை, உடல் மன இயலாமை அடுத்த காரணம். உடல் மன இயலாமை அடுத்த காரணம். உடம்பு முடியாம போகுது, மனசு முடியாம போகுது, அப்பெல்லாம் கோவம் வந்துடும். இப்போ சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம கோவம் வந்துடும். அப்ப அதெல்லாம் தவிர்த்துட்டீங்கன்னா கோவமே வராது. உடல் மன இயலாமை வந்து சினத்திற்கு காரணம். அப்புறம் சோம்பேறித்தனம், இதுவும் ஒரு காரணம். நம்ம என்ன பண்ணுவோம், சோம்பேறித்தனத்துல மேட்டரை போஸ்ட்போன் பண்ணிட்டே வந்துருவோம். போஸ்ட்போன் பண்ணிட்டே வந்து ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு பண்ணிதான் ஆகணும், நீ அரை மணி நேரத்தை இதை முடிக்கணும் பாங்க, அவுட் அவ்வளவுதான். டென்ஷன் ஆயிடும், கோவம் வந்துடும். இது யார் காரணம்? அவனை 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, ஒரு டெஸ்ட் எழுதணும், இந்த போர்ஷன்ல எழுதணும். எனக்கு தெரியாது. காலையில எழுந்திரிச்சு பல்லு விலைக்கு புக்கை பரட்டுக்கோம்னா ஒரே கோபமா வரும், மனசே நிக்காது. இவ்வளவு விஷயம் இருக்கா, ஐயோ 10 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்களே, டெய்லி ஒரு பாடம் படிச்சுட்டா கூட இந்த 10 நாளைக்கு எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிருக்கலாம். அப்ப இப்ப டென்ஷனுக்கு யார் காரணம்? இப்ப கோபத்திற்கு யார் காரணம்? நம்மளே தான் காரணம், சோம்பேறித்தனம். அப்புறம் இன்னொரு காரணம் என்ன, சரிவர திட்டமிடாம. இந்த பிளானிங் வந்து அப்டேட்டா இல்ல, பிளானிங்ல ஏதோ மிஸ்டேக் இருக்கு, அதனால நமக்கு கோபம் வரும். இப்போ 4 hours கூட ஒரு ஒர்க் பண்ணணும்னா கரெக்டா நீங்க 4 hours பிளான் பண்ணி இது வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த ஒர்க்கை மட்டும் பண்ணீங்கன்னா முடிச்சுருந்துக்கலாம், பார்த்துக்கலாமே அப்படின்னு நினைவு. சரியா பிளான் பண்ணாம விட்டாம என்ன ஆச்சு, லாஸ்ட் மினிட் நம்ம செக்கிறோம். அப்ப அதனால சரிவர திட்டமிடாமை, இதெல்லாம் காரணங்கள். அப்புறம் சினத்தினால் வரும் கேடுகள், இதை கொஸ்டினே பார்த்தோம்னு நினைக்கிறேன். சினத்தினால் வரும் கேடுகள் உடல் நலம், மனவளம், நட்பு நலம், அப்புறம் ஆன்மீகம், சமுதாய பாதிப்பு எல்லாமே இருக்கு வரிசையா. 5 காரணங்கள் சொல்லியிருப்பாங்க. சினத்தினால் வரும் கேடுகளுக்கு 5 சொல்லியிருப்பாங்க. உடல் நலம் கெட்டு விடுகிறது, மனவளம் போயிடுது, நட்பு நலமும் போயிடுது, ஆன்மீகத்திலையும் பாதிப்பு. ஏன்னா மன அலட்சியோட குறைப்பது தவம். ஆனா நல்ல தவம் பண்ணுகின்ற நம்மள மாதிரி அன்பர்கள் தவம் நல்லா பண்றவங்களுக்கு கோபம் வந்தால் கோபம் என்ன செய்யும், மன அலட்சியோட அதிகப்படுத்தும். அதனால யார் சினம் கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு தவம் கிட்டாது. யாருக்கு நல்ல தவம் வருதோ அவங்களுக்கு கோபம் வரக்கூடாது. குணமென்னும் என்றார். அதான் அவங்கதான் சொல்றாங்க, எப்படி வந்து நல்ல மனதை கட்டுப்படுத்தி தவம் செய்கின்ற அன்பர்களுக்கு என்ன வராது, கோபமே வராதுங்கிறது அந்த குரல். அப்ப அதுக்கு அதெல்லாம் நீங்க இங்க சொல்லலாம். அடுத்தது சினத்தை தவிர்க்கிறதுக்கான பயிற்சி. எல்லாத்திலையும் அந்த பயிற்சி மறுபடியும் பயிற்சி அட்டவணை போட வேண்டியதுதான். சினத்தை தவிர்க்கின்றதுக்கு பயிற்சியில வந்து அவங்க என்ன சொல்றாங்க, மௌனமாக இருக்கணுங்கிறாங்க. மௌனமாக இருக்கணும். சினம் தவிர்ப்பதற்கான பயிற்சி அட்டவணை கொடுக்குறாங்க. அதோட மௌனமாக இருந்து சினத்தை வெல்ல வேண்டும். அப்புறம் என்ன செய்யணும், சினம் தவிர்ப்பதற்கான பயிற்சியை லைவா பண்ணணும். வாழ்க்கையில லைவா நம்ம காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம எப்படிலாம் வாழ்கிறோம், எங்கெல்லாம் நமக்கு கோபம் வருது, ஏன் கோபம் வருது, அந்த கோபத்தை எப்படி தவிர்ப்பது என்பதை அட்டவணைப்படுத்தி பயிற்சி பண்ணி வச்சுக்கிட்டு அந்தந்த டயத்துக்கு தகுந்தாற் போல சங்கல்பத்தை மறக்காமல் சினம் வந்து கொள்ளாமல் இயக்கத்துக்கு வரணும். அதோட வந்து இந்த இது முடிஞ்சிடும், சினம் தவிர்த்தல் முடிந்துவிடும். இப்போ சினம் தவிர்த்தல 2 பகுதிகளாக கொடுக்கணும் பயிற்சியை. ஒன்று அட்டவணைப்படுத்தி அகத்தாய்வு பயிற்சியாக கொடுக்கணும், இன்னொன்று குடும்பத்திலே அதை வாழ்க்கையில கடைபிடித்து சினம் கொள்ளாமல் இருப்பதற்காக அந்த இதையும் சொல்லணும். எந்த அன்பருக்கு கோபம் வருதோ அந்த அன்பரோடு இணைந்து இணைந்து இணைந்து
எந்தெந்த காலகட்டத்தில் கோபம் வருது நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்தந்த காலகட்டம் வரும்போது சங்கல்பத்தை மறக்காம கோபப்படாம அவங்க கூட ஏக்கத்துக்கு வரணும். இந்த லைவ் அதுவும் தப்பு. இப்போ சினம் தவிர்த்தல்ங்கிறத நம்ம வெளியில வருகின்ற செயலை மட்டும் சொல்லல. சினம் என்பது கீழே வந்து சாமி என்ன சொல்றாங்க, எண்ணம் எழுகின்ற போதே எண்ணத்தின் தன்மையை கண்டுபிடித்து விடுங்கிறது. அப்ப அது வந்து சினம் என்கின்ற ஒரு எழுச்சியாக இருந்தால் அது வரும்போதே அதை தவிர்க்க வேண்டும். அது செயலாக வருவதில்லை, அங்கேயே தவிர்க்க வேண்டும். அது எழுச்சி பெறக்கூடாது. ஏன் சினம் தவிர்த்தல்னு சொன்னார்னா, சினம் என்கின்ற பதிவு எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா இது விலங்கின பதிவு, இதை அழிக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அது பிறக்கும் போதே வந்துருச்சு, உள்ளார இருக்குது. நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா இப்ப பயிற்சி பண்ணி அது எழுச்சி பெறாமல் பார்த்துக் கொள்றீங்க. அதான் சினத்தை தவிர்த்தல். அப்ப எந்த அளவுக்கு நீங்க விழிப்பு நிலையில இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு என்ன ஆகும், சினம் வந்து வராது, எழுச்சி பெறாது. சரிங்களா? சரி, அடுத்தது கவலை ஒழித்தல். பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட்ஸ் எடுக்கிறதுக்கு. நீங்க உங்களுடைய துணை பேராசிரியர் கைடு வந்தாலுமே கூட அங்கேயே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். அதுலயே நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களால அவங்க கொடுக்குற டயத்துக்குள்ள அத்தனையும் அங்க பேசவும் முடியாது. அதை வச்சுக்கிட்டாங்கன்னா புக்கை விட அது கொஞ்சம் பெட்டரு. ஆனா அதை வச்சுக்கிட்டாலும் கூட இதை வச்சுட்டு நான் எங்க ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும் அப்பவும் நமக்கு தெரியாது. புக்கு மாதிரியே அதையும் நோட் எடுத்துருக்காங்க. பாத்தீங்களா? நீங்க புக்கு பாத்தீங்களா மேடம்? ஹின்ஸ் கொடுத்துருக்காங்களே ஒழிய ஹின்ஸ் கூட நமக்கு வந்து பிராக்டிக்கலா கிளாஸ் எடுக்கிறதுக்கு அது உதவலைங்கிறது தான் என்னுடைய அனுபவம். இது மாதிரி நம்ம உட்காந்து சிந்தனை பண்ணி மினிமம் இவ்வளவு சொல்லணும் நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு இதுக்கு நோட்ஸ் எடுத்துக்கணும். வெரிஃபிகேஷன் நீங்க அந்த கையை புக்கை வேணா வச்சுக்கலாம். அதுல சில பாடல்கள் கோட் பண்றாங்க, சில விஷயங்களை கோட் பண்ணிருக்காங்க, அதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட புக் மாதிரி தான் இருக்கு. அதுவும் புக்கு கண்டென்ஸ்டா கொடுத்துருக்காங்க. இவங்க ஒன்றும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு பிராக்டிக்கல் வியூல கொடுக்கல. அதுதான் வருத்தம். எனக்கு கூட என்ன வருத்தம்னா, கைடு வந்து துணை பேராசிரியர்கள் தான் கொடுத்துருக்காங்க, வேற யாருக்கும் கைடு கிடையாது. அது அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கொடுக்குற போது அவங்க வகுப்படுகிற மாதிரி இருக்கணும். அது மறுபடியும் அவங்க தத்துவம் என்னங்கிறதா அதை சொல்றாங்க. நீங்க எங்க துவக்கணும் எங்க முடிக்கணும் என்னெல்லாம் சொல்லலாம் எப்படிலாம் சொல்லலாம் உதாரணங்கள். ஆனா ஏன் நான் உலக சொந்த தேவத்தை வந்து வெளியே பண்ண நினைக்கிறீங்களா? அதுக்கு வர முடியாது. இல்ல அது கூட சரியா இல்லைங்கம்மா, அது கூட சரியில்லை. யாருமே பிராக்டிக்கல் வியூல கைடு போடல. அது நீங்க கிளாஸ் எடுக்கணும்னா என்ன சொல்லணும், எங்க ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும், 1 2 3 4 5 கொடுத்தாங்கன்னா ஈஸியா இருக்கும் நமக்கு. அது மாதிரி கொடுக்கல. அந்த இது கூட சரியாகவே இல்லை. சரி பாப்போம். அப்புறம் அடுத்தது எடுங்க. கவலை என்றால் என்ன? கவலை ஒழித்தல். கவலை என்றால் என்ன? அப்ப கவலைக்கான காரணங்கள் என்ன? 10 காரணங்கள் சொல்லுவாங்க. அது அப்புறம் கவலையினால் வரும் கேடுகள். சினத்தினால் வரும் கேடுகள் தான் ஆல்மோஸ்ட் வரும். ஆனா இன்னும் சில ஐட்டங்கள் கூட இருக்கு அதுல. அது மட்டும் இல்ல, இது அதை விட இது ரொம்ப ஸ்ட்ராங். அது கோபப்பட்டீங்கன்னா நீங்க வெளியில வெடிச்சிருவீங்க, சண்டை போட்டுருவோம், இல்ல வெளியில கொட்டிடுவோம். கவலைன்னா உள்ளுக்குள்ளேயே அழுத்திட்டு இருக்கும். ஜீவகாந்த செலவு ஜாஸ்தி இதுல, அதனால இதுல கேடுகள் தான் இருக்கும். அப்புறம் அந்த கவலைகளை பெருக்கும் நிலைகள்னு கொடுப்பாங்க. கவலைகளை பெருக்கும் நிலைகள் என்ன? அச்சம், திறமையின்மை, இதெல்லாம் வந்து கவலைகளை பெருக்கும் நிலைகள். இப்போ கவலை இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? பாவப்பதிவுகள் இருக்கு, கவலை இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், வாழ்க்கையில் சிக்கல், இதெல்லாம் வந்து கவலையினுடைய அடையாளங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கவலையை ஒழிக்கும் முறை, அதாவது நம்ம அந்த பயிற்சி முறை. கவலை ஒழிக்கும் முறைகளை நீங்க என்ன சொல்லலாம்? செயல் விளைவை உணர்தல், சிந்தித்தல், திட்டமிடுதல், முயற்சியோடு செயலை செய்தல். செயல் விளைவை உணர்தல், சிந்தித்தல், திட்டமிடுதல், முயற்சியோடு செயலை செய்தல்,
முற்கால அனுபவம், தற்கால சூழல், வினை விளைவை கணித்து செயலை செய்தல். முற்கால அனுபவம், தற்கால சூழல், வினை விளைவை கணித்து செயலை செய்தல். இது கவலைகளை ஒழிக்கும் முறை. இது ஜென்ரலா. அப்புறம் அடுத்தது பயிற்சி முறை வந்து அட்டவணை போட்டு பயிற்சி முறையை கொடுக்கணும். செயல் விளைவை உணர்தல், சிந்தித்தல், திட்டமிடுதல், முயற்சியோடு செயலை செய்தல். முற்கால அனுபவம், தற்கால சூழல், விளைவை கணித்து செயலை செய்தல். இந்த பயிற்சி முறை. அடுத்தது அட்டவணை. அடுத்தது நான் யார். கிட்டத்தட்ட நான் யார் தான் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல உங்களுக்கு டைம் இருக்கும். 1 மணி நேரம் பேசணும் நான் யார் பத்தி. ஃபுல் செஷன் நீங்க எடுக்கிறதா இருந்தால் ஒரு தவம் கொடுத்துட்டு நான் யாரை பத்தி பேச சொல்லுவாங்க. எல்லாத்தையும் முதல்ல ஒரு தவம், அப்புறம் சிந்தனை. எல்லாமே 2 மணி நேரம் இருக்கும். மேக்சிமம் வந்து 20 நிமிஷம், அரை மணி நேரத்துக்கு மேல தவம் போகாது. இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இருக்கும் டைம் சிந்தனை கொடுக்கறதுக்கு. இப்போ நீங்க உங்களுடைய எல்லா இதுவுமே அகத்தாய்வு இதுல வந்து நீங்க சிந்தனை கொடுக்கணும்னா 1.5 மணி நேரத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். பட் பிகினிங்ல 1.5 மணி நேரங்கிறது வெரி லாங் பீரியட். இப்ப 1.5 மணி நேரம் பேச வராது, பழக்கம் இல்லை. இல்ல இந்த மாதிரி தத்துவம் நான் யாருன்னா 1.5 மணி நேரத்தை எந்த பேசுவீங்க? நான் யாருன்னு ஆரம்பிப்பீங்க, உடலா உயிரா மனமான 5 நிமிஷம் முடிஞ்சுக்குவோம். மீதி நேரத்துக்கு என்ன பண்றது? ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லுங்கண்டா. ஒப்பாது நான் யாருன்னு வராது, நீங்கள் யாருன்னு மாறிடும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த மாதிரி தத்துவம் வரணும். இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் யார் கேள்வியை கேட்டு நான் வந்து உடலா உயிரா மனமா அப்படிங்கறத சொல்லிட்டே வரணும். அப்படி சொல்லிட்டு வரும்போது நான் யாருங்கிறது முதல்ல உடலாங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அதிகப்படுத்திக் கொள்ளணும். தத்துவம் ஒரே தத்துவம் தான், நான் உடல் அல்ல, அவ்வளவுதான். நான் உடல் இல்லைங்கிறது எப்படி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மனிதன் பிறக்கிறான்னா ஒரு நாளைக்கு அவன் வந்து நான் உடலை தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான்னா ஒரு நாளைக்கு அவன் மரணம் அடைகின்ற போது உடலே போயிட போகுது. இப்போ உடல் போயிட போகுதுன்னா அப்ப நான் உடல் அல்ல அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லிடலாம். இன்னொரு உதாரணம் எப்படி சொல்லலாம்னா, இப்ப பேரு கொடுத்துருக்கீங்களே சும்மா தமாஷா, இப்ப உங்க பேர் கொடுத்துருக்கீங்களே, நீங்க பேர் எது கொடுத்துருக்கீங்கன்னு ஒரு கேள்வியை கேட்ட வேண்டியது ஆடியன்ஸ். உங்க பேர் என்னன்னு கேட்கறது, அவங்க பேர் என்னன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பேரு நீங்க உடலுக்கு கொடுத்தீங்களா மனசுக்கு கொடுத்தீங்களா, இவருக்கு கொஞ்சம் சிந்தனை. இப்போ ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்கன்னா அவர் திருவாளர் பன்னீர்செல்வம் சென்று கொண்டிருக்கிறார் மசானத்துக்கு அப்படின்னு நான் சொல்றீங்க. இல்ல என்ன சொல்லுங்க, பணம் போகுதுன்னு சொல்லிட்டீங்க, விஷயம் முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன ஆகி போச்சு? அப்ப நான் யார் என்பதற்கு விடை உடல் அல்ல. நம்ம பெயர் கொடுக்கிறோம், பெயர் கூட எது கொடுத்தோம்? உயிருக்கு தான் கொடுத்தோம். இப்ப நான் உடல் அல்ல, மனம் அல்ல, நான் தான் உயிர். எஸ்டாப்ளிஷ் பண்ணேன். இப்படி என்ன பண்ண, கொஞ்சம் உதாரணங்களை கூட்டி கொடுத்து இப்படியே நீங்க என்ன பண்ண டைமை கெயின் பண்ணிக்கணும். அப்புறம் நான் மனமா அப்படின்னு கேட்கணும். அடுத்து நான் மனமான, நான் மனமும் இல்லைங்கிறதான் விடை. எப்படி மனம் இல்லை? இப்போ ஒரு மனிதர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவரை போய் குச்சி எடுத்து அடிச்சா அது கத்துமா அந்த உடல்? இல்ல கிள்ளினா அதுக்கு வலிக்குமா? வலிக்காது. அப்ப என்ன போச்சு? உயிரோட மனசும் போயிடுச்சு. அப்ப மனம் இல்லை. அப்ப நான் மனம் இல்லை. அப்புறம் கோமா ஸ்டேஜ் வச்சிருக்கேன். ஒரு ஆள் போனாரு ஸ்கூட்டர்ல, ஒரு லாரி அடிச்சிருச்சு, அப்படி கதையா சொல்லிட்டே போங்க. ஆஸ்பத்திரி தூக்கி போட்டாங்க, அங்க போய் நம்ம நண்பர் தான் அவரு பார்க்க போனோம், உயிரோடு தான் இருக்கிறாருங்க, ஆனா அவருக்கு வந்து கோமால இருக்கிறார். கோமான்னா என்ன? உயிர் இருக்க ஒழிய மனம் ஏற்க நிலையில் இல்லை. கண்ணை திறந்து அவரால் பார்க்க முடியல, பேச முடியல, மனம் தான் செயலுக்கு வரல. அப்ப நான் மனம் இல்லை. இப்படி சொல்லிக்கிட்டே வரணும். அப்புறம் இப்படி கூட சொல்லலாம், என் உடல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. என் உடல்னு சொன்னா அப்ப நீங்க உடல் இல்லை. என் மனம்னு சொல்றீங்க, என் மனசு சொல்லுதுங்க அப்படின்னா இது வந்து மனம் வந்து என் மனம் இல்லை. இப்படி என்ன பண்ணலாம்? இப்படி நிறைய கருத்துக்கள் அப்படியே நடைமுறை இருக்கிற கருத்துக்கள்லாம் எடுத்து சேர்க்கணும். அதான் உங்க திறமை. அது 10 நிமிஷம் சொல்றதுனாலும் சொல்ல தயாரா இருக்கணும். 1 மணி நேரம் சொன்னாலும் இல்லைங்க 3 மணி நேரம் நானே யாரை பத்தி பேசலாங்களே அப்படின்னு சொல்லி இப்படி பேசிட்டே வர வேண்டியது, அப்படியே ஒன்னா எடுத்துக்கிட்டே வர வேண்டியதுதான். இப்ப நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய இருக்கு தத்துவம்னு பார்க்கும்போது நிறையவே இருக்கு. ஆனா நீங்க எதை சொல்லணுங்கிறத பாத்துக்கணும், டைமிங்ஸ். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, பொருளா நிகழ்ச்சியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்ப பொருள்னா என்ன, நிகழ்ச்சினா என்ன, ஒவ்வொன்றா எக்ஸ்பிளமேட்டா வரலாம். எல்லாமே நாணயத்துல வர்றதுதான். இப்ப இந்த பாட்டில் இருக்கு,
இப்ப இந்த ஆப்பிள் எடுத்துக்கலாம், இந்த பாட்டில் எடுத்துக்கலாம். பாட்டில் கையில இருக்கிறதா நான் என்ன பண்ணுவேன், பாட்டில் வச்சுட்டே சொல்லுவேன். இந்த பாட்டில பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பாட்டிலாக தோற்றம் அளிக்கிறது. இந்த பாட்டில் என்ன, அணுக்களின் கூட்டே பாட்டில். அப்போ அணுக்களின் கூட்டே பாட்டில் சொன்னால் அணு எங்க இருந்து வந்தது, இறைநிலையே அணுவாக இருக்கிறது. இப்ப இதுல 3 இருக்குங்க. ஒண்ணு வந்து இறைநிலை, இறைநிலையே அணுவாக இருக்குது, அணுக்களின் கூட்டே பாட்டிலாக தோற்றம் அளிக்கிறது. இதை பாட்டில்னு சொன்னா அஜ்ஞானம், இது அணுக்களின் கூட்டுன்னு சொன்னா விஞ்ஞானம். இல்லைங்க இது வந்து இறைநிலை தான் இதுக்கு மூலம்னு சொன்னால் அது மெய்ஞானம். இப்படி ஜோமே எழுத்துக்கிட்டே போக வேண்டியதான். விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுட்டு நான் யார் தான், எல்லாமே நான் யார் தான். சாமியோட மனவளக்கலை தொகுப்பு ஒண்ணுல பாருங்க, எல்லாமே கொடுத்திருப்பாரு. அது மாதிரி ஒரு 15 பக்கத்துக்கு இருக்கும். அந்த ஒரே ஒரு சாப்டர் மட்டும் 10-15 பக்கத்துக்கு எழுதிருப்பாரு. நான் யார் இப்ப சாமிஜி லேட்டஸ்டா ஒரு புக்கே எழுதிருக்காங்க, 2002 ஒரு புக்கே வெளியிட்டு இருக்காங்க. நிறைய இருக்கு கருத்து. நீங்க எவ்வளவு ஞாபகம் வச்சுட்டு எவ்வளவு சொல்லுவீங்க. அதான் முதல்ல குறைவாக வைத்துக் கொண்டு பேச ஆரம்பிங்க, புரியுதுங்களா? அதுக்கு பிறகு அப்படியே விவரமாக எடுத்துக்கொண்டே போகலாம். ஆனா இப்போ உங்களுக்கு ஆசிட்டிஸ் அகத்தாகி 1.5 மணி நேரம் சிந்தனை, 1.5 மணி நேரம் பேசுறதுதான் கஷ்டம். அப்ப அதெல்லாம் சொல்லணும் நீங்க. இப்ப நான் தான் அறிவு, அப்புறம் அந்த அறிவுன்னு சொல்லணும், அறிவே தெய்வம்னு சொல்லணும். அறிவே வந்து என்ன சொல்லலாம், அறிவு திருக்கோயில்னு சொல்லலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஜவ்வா எடுக்கிறது என்ன பண்ணுவேன், சச்சிதானந்தம்னு போர்டில் எழுதுவேன். எழுதி என்னங்க இது பிரிச்சு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்த்து சொல்லிட்டே வருவேன். சத்து, சித்து, அனந்தம், இது வந்து சிவபெருமானுக்கு சொல்கின்ற பெயர் சைவ சித்தாந்தத்துல. என்ன சொல்றாங்க பாருங்க, சத்துனா சத்தியம், எப்பொழுதும் இருப்பது இறைநிலை. சித்து என்றால் ஏக்கத்துக்கு வந்தது உயிர். உயிர் பற்றிய ஆராய்ச்சி பண்ணாங்க, உயிர் பற்றிய விவரங்களை கொடுத்தாங்கனால அவங்களுக்கு பேரு சித்தர்கள். இந்த சித் என்பதுதான் சித்தர்கள் என்று வந்தது, அது சொல்லுவோம். உயிர். அனந்தம் என்றால் மல்டிபிள்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல, ஒன்றுக்கும் மேற்பட்டது, பல நிலைகள்ல ஏக்கம், மனம். அப்போ சத்து, சித்து, அனந்தம்னா முதல்ல வந்து இறைநிலை, சித் என்பது உயிர், அனந்தம் என்பது மனம். மூன்றும் சேர்ந்ததுக்கு ஒரு மனிதனுக்கு பேரா வச்சாங்கன்னா அதுதானே இப்ப நானியார் தத்துவமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நானே இறைவன், நானே அறிவு, இதுதானே சொன்னோம். இந்த சித்து தான் உள்ள இருக்கிற அறிவு, அந்த சத்து தான் இருக்கு. சித்துக்குள்ள சத்து இருக்கு, சித்துக்குள்ள சத்து இருக்கு. இந்த சத்து சித்துக்குள்ள இருந்து இதான் இயங்குது, அது மனமா. இப்படி பேசிக்கிட்டே போக வேண்டியதான், அது மனமா இயங்கிக்கிட்டு இருக்குங்க. நம்ம எங்க உட்காந்துருக்கிறோம், மனம்ங்கிற நிலையில் தான் இருக்கும். நீ மனம்ல இருந்து சத்துன்ற நிலைக்கு வாழ்றாரு சாமிஜி. அப்புறம் பார்த்த சாரதி அப்படின்னு ஒரு பெயர் எடுத்துக்கிட்டு அதை போர்டில் எழுதி, பார்த்த சாரதி எங்க இருக்கிறாரு, திருவிழிக்கணியில கோவில்ல இருக்காரு. இல்ல, நம்ம தாங்க பார்த்த சாரதி. உணர்ச்சி வசப்பட்ட மனமே பார்த்தன், சாரதி என்பது என்னை இயக்குகின்ற அந்த அறிவு. அதான் சாமிஜி அருட்பேர் ஆற்றல்னு சொல்றாரு. அது எங்கிட்டே தான் இருக்குது. அப்ப யாரு பார்சாரதி, நானே தான் பார்சாரதி. என்னுடைய உணர்ச்சி வசப்பட்ட மனமே பார்த்தன், சாரதி என்பது எனக்கு கைட் பண்ற அறிவு. ரெண்டுமே எங்கிட்ட இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி வணக்கங்கள் கொடுத்துக்கிட்டே போகலாம். ஜீசஸ் கிரைஸ்ட், கிரைஸ்ட் சொல்லும் போது, கிறிஸ்து என்று சொல்லும் போது அது பேர் இல்ல, இயேசுதான் அவருடைய பேரு. கிறிஸ்து என்பது ஆன்மான்னு அர்த்தமா, லாட்டின் வேர்ட்ல கிறிஸ்து. இது மாதிரிலாம் இருக்கு. அப்படி கொஞ்சம் அப்படியே எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படி ஜம்ம மாதிரி இழுத்துக்கிட்டே போயிடலாம். நான் தத்துவம், தத்துவம் ஒரே தத்துவம் தான், தத்துவத்தை மாத்தல. பல உதாரணங்களை சொல்லி அவங்களை இம்ப்ரெஸ் பண்றோம். 1.5 மணி நேரம் பேசணும்னா நிறைய சொல்லணும். அதை பாத்துங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. கருத்து ஒரே கருத்து தான். இப்ப நம்ம சொல்லிட்டோம், நான் உடலா. அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பார்த்தன் என்பது ஒரிஜினலா சொன்னது, பார்த்தன் என்பது அர்ஜுனன், சாரதி என்பது டிரைவர், யாரு, ஓட்டுநர். சாரதி என்றால் ஓட்டுநர். அங்க வந்து மகாபாரத யுத்தத்துல அவரை தேரை ஓட்டினார் கிருஷ்ணர். ஆனா அவருக்கு பேரு, அர்ஜுனனுக்கு டிரைவரா இருந்தாருங்கிறதுனால பார்த்த சாரதின்னு அவருக்கு பேர் வந்தது. ஆனா இங்க நம்ம கான்டெக்ட்ல நானியா தத்துவத்துல எப்படி சொல்ல முடியும், எனக்கு சாரதியாக இருப்பது என்னுடைய உள்ளே இருக்கின்ற தெய்வமாக இருக்கின்ற அறிவு. அதான் கிருஷ்ண உணர்வுன்னு சொன்னாங்க. கிருஷ்ணனாக இருப்பது என்னுடைய அறிவு தான், என் உள்ளே. ஆமா. அப்ப இங்க வந்து பார்த்தனாக இருப்பது என்னன்னா, அங்க அவர் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு அழுதாரு, நான் உணர்ச்சி வசப்பட்டு இயங்கி கொண்டிருக்கிறோம். அப்ப என்னுடைய உணர்ச்சி வசப்பட்ட மனமே பார்த்தன். இப்ப பார்சாரதி யாருன்னா நான் தான் பார்சாரதி அப்படின்னு விளக்கம் கொடுக்கலாம். அது மாதிரி நிறைய விளக்கங்கள் அப்படி பேரை வச்சுக்கிட்டு பெரியவங்கன்னா இப்படித்தான் கொடுத்தாங்க பேரை நமக்கு. இப்ப நானியார் தத்துவத்தை வைத்துக் கொண்டு பல விளக்கங்களை ஆப்பிள் எடுத்து சொல்லலாம், இதை சொல்லலாம், இந்த நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய கொடுத்திருப்பாங்க. நீங்க புக் எடுத்து படிச்சீங்கன்னா நிறைய கருத்துக்கள் இருக்கும். எந்த கருத்துக்களை சொல்றதுன்னு தெரியாது. மினிமம் இந்த கருத்துக்களை நீங்க சொல்லிடணும். நான் யாருன்னா, நான் உடலா, நான் மனமா, நான் உயிரா, 3க்கும் ஆன்சர் பண்ணணும் மினிமம். அதுக்கு பிறகு நான் உயிரும் இல்லை, என் உயிர்னு சொல்றதுனால நான் உயிரும் இல்லை, உயிருக்குள்ளே இருக்கின்ற உணர்கின்ற தன்மையானே அறிவு, நானே அறிவு. அது எப்படி தெய்வம்ங்கிறத சொல்லுங்க, எங்கும் நிறைந்த பொருளுங்கிறத சொல்லி, நானே தெய்வம், நானே அறிவு, நானே தெய்வம், நானே அறிவு திருக்குறள், அது வரைக்கும் சொல்லிடும். அதுக்கு மேல சொல்றது டயத்தை வச்சுட்டு நீங்க எப்படி நீங்க சொல்ல முடியுமோ சாமர்த்தியமா நீங்க சொல்லிக்கலாம். சரி,
அப்புறம் உங்களதுல அகத்தாய்வு 2ல கடைசி பகுதி பாவப்பதிவுகளும் போக்கும் முறைகளும். பாவப்பதிவுகளும் போக்கும் முறைகளும். இந்த பாவப்பதிவுகளும் போக்கும் முறைகள்ல வகுப்பு எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க தரவா இருந்தா தான் கிளாஸ் எடுக்க முடியும். அதெல்லாம் பார்த்துங்க. பாவப்பதிவுகளும் போக்கும் முறைகளும் எங்க நீங்க ஆரம்பிக்கணும்னா முதல்ல பதிவு என்றால் என்னன்னு ஆரம்பிக்கணும். பதிவு என்றால் என்ன நீங்க சொல்லணும். உங்களுக்கு தெரியும் முதல்ல பதிவு என்றால் என்ன. பதிவு என்றால் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம விளக்கம் கொடுக்க முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். பதிவு என்றால் என்ன? அதுதான் கேட்கிறேன். பதிவாகுதுன்னு சொல்றீங்களா? அதுதான் என்னன்னு கேட்கிறேன். அது பதிவு, அதான் என்னன்னு கேட்கிறேன். விளக்கம் சொல்லுங்க. பதிவு என்பது என்னங்கிறத நீங்க விளக்கணும். அதான் பதிவு தான் என்னன்னு கேட்கிறாரு. பதிவாகுதுன்னு சொல்லக்கூடாது. பதிவு தான் என்னன்னு சொல்லுங்க. அலையாக சுருக்கி வைக்கப்பட்டிருக்கிறது பதிவு. ஆனா சுருக்கி வைக்கப்பட்டிருக்கிறதுனா என்னவா இருக்கும்? அது புள்ளியாக டிப்ளமா முடிச்சுட்டோம். நிறைய பேர் எம்ஏ முடிக்க போறோம், துணை பேராசிரியர் ஆக போறோம். இன்னும் பதிவுனா என்ன விளக்கம் கொடுக்க தெரியல. காந்த அலைதாமா பதிவு. காந்த அலைதான் கருமையத்துல பதிவா இருக்கு. ஆனா என்ன இருக்கு அங்க? காந்த அலைதான். காந்த அலையில என்ன இருக்கு அது சொல்லணும் கரெக்டா. அதான் பதிவு. இப்ப நான் என்னை ஒரு பொருளோடு இணைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னால் என் மனம் இயக்கத்துக்கு எப்படி வருது? அந்த பொருளின் தன்மை எல்லாவற்றையும் என் மனம் அந்த பொருளின் தன்மையா மாறுதுன்னு சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய காந்த அலை அந்த பொருளின் தன்மையை பெற்று விடுகிறது. அப்ப கருமையத்தில் என்ன இருக்கு? காந்த அலை தன்மையோடு கூடிய காந்த அலை. சாமி சொல்வார், பசு ஒன்றை பார்க்கிறோம். சாமியுடைய உதாரணம் தான். பசுவை நான் பார்க்கின்ற போது என்னுடைய மனம் என்ற காந்த அலை பசுவின் தன்மை முழுவதையும் என்ன பண்ணிருக்க? அந்த காந்த அலையில வச்சிருக்கு. அதுதான் உள்ள உட்கார்ந்து இருக்கு. அந்த காந்த அலை எழுச்சி பெற்று மனதுக்கு வரும்போது, மூளை செல்களுக்கு வரும்போது, மூளை செல்கள் அந்த குணத்தை விரித்து காட்டுகிறது. சாமி ரொம்ப அது எவ்வளவு நீளம் இருந்தது, எவ்வளவு உயரம் இருந்தது, என்ன கலர்ல இருந்தது, கொம்பு என்ன மாதிரி இருந்தது, கொம்பு என்ன கலர்ல இருந்தது, வால் எவ்வளவு நீளம் இருந்தது, எல்லாத்தையும் சொல்லுவார் சாமி. இதெல்லாம் எங்க உட்கார்ந்து இருக்கு? அந்த படம் எங்க இருந்தது? அப்படியே அப்படியே கண்ணை மூடி அந்த நேற்றுக்கு பார்த்த பசுன்னு அந்த பசு உங்க கண்மணி நிக்குத. எங்க இருந்து வந்தது அந்த பசு? அது நேற்றுக்கு பார்த்தீங்களா அந்த பசு இல்ல, உங்க மனம்தான் பசுவாக நிக்குது. எது விரிந்ததுன்னா காந்த அலை விரிந்தது. சுருக்கமா இருந்தது ரைட்டு, சுருக்கமாக இருந்ததும் காந்த அலை தான், விரிந்து வருவதும் காந்த அலை தான். விரிந்து வரும்போது என்ன வருதுன்னா அந்த பொருளின் தன்மை அந்த காந்த அலையில இருக்கு. தன்மை என்னவாக இருக்கலாம்? அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம். இது 5 தான் உள்ளுக்குள்ள தன்மையா இருக்கு. மூளை செல்கள் அந்தந்த மூளை செல்கள் அந்தந்த தன்மையை விரித்து காட்டுகிறது. அப்ப பதிவுனா என்னன்னா கருமையத்திலே தன்மையோடு கூடிய காந்த அலை சுருக்கி வைக்கப்படுகிறது. அதை பதிவு என்று சொல்கிறோம். நல்லா நீங்க புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க அவனுக்கு சொல்ல முடியும். இப்ப பதிவு எழுச்சி பெற்று எண்ணமாகிறதுனா எது எண்ணமா வருது? காந்த அலை தான் எண்ணமா வருது. காந்த அலை மட்டும் எண்ணமா வரல, அது இருக்கின்ற ஒவ்வொரு குணமும் விரிந்து வருகிறது. அங்கு மனம் இருந்தால் மூக்குக்கு மனம் தெரிகிறது, அங்கு சுவை இருந்தால் நாக்குக்கு சுவை தெரிகிறது. இப்ப கற்கண்டு இனிக்குதுங்கிறத மனம் சொல்லுது. எங்கன்னு வந்து இனிக்கிறதுங்கிறது இந்த காந்த அலையில உள்ள இருக்குது. அது நாக்கிற சுவையாக வருகிறது. வழக்கம் கிடைக்குதுங்களா? இப்ப பதிவு என்பது என்னன்னா கருமையத்திலே சுருக்கி வைக்கப்படுகின்ற தன்மைகளோடு கூடிய காந்த அலை. முதல்ல அந்த பதிவுனா என்னன்னு சொல்லுங்க. அடுத்தது அந்த பதிவுல எது பாவம் எது புண்ணியம், பாவப்பதிவுகள்னு சொல்ல போறோம். இப்போ அப்ப புண்ணிய பதிவு அதாவது இந்த பதிவு எழுச்சி பெற்று செயலானால் அந்த செயலுக்கு விளைவு எப்படி வருதுன்னு பார்க்கணும். அந்த விளைவு துன்பமாக இருந்தால் இந்த பதிவு பாவப்பதிவு. இந்த விளைவு நல்ல பதிவாக எனக்கும் இன்பமாக மற்றவர்களுக்கும் இன்பம் தருவதாக அந்த செயலின் விளைவு இருந்தால் அந்த பதிவுக்கு பேரு புண்ணிய பதிவு. அவ்வளவுதான். இப்ப நம்ம எதை எடுத்து அனலைஸ் பண்ண போறோம்? எதை எடுத்து இப்ப நம்ம ஆராய்ச்சி பண்ண போறோம்? துன்பம் தருகின்ற பதிவுகளை ஆராய்ச்சி பண்ண போறோம். இப்பதான் டாபிக்கே வந்திருக்கோம். ஒவ்வொன்றா விளக்கணும். இப்ப இந்த பதிவுகள் எங்க இருக்குன்னா கருமீகத்துலதான் பதிவுகளாக இருக்குது. அப்ப இந்த பதிவுகள் எப்படி எல்லாம் இருக்கலாம்?
காலத்தை வைத்துக் கொண்டு பதிவுகளை 3ஆக பிரிச்சாங்க பெரியவங்க. சஞ்சித கர்மம், பிராரார்த்த கர்மம், ஆகாமிய கர்மம். அப்போ சஞ்சித கர்மம் என்பது என்ன விளக்கம் சொல்லிட்டே வாங்க ஒவ்வொன்றுக்கும். பிராரார்த்த கர்மம் என்பது என்ன, ஒரு மனிதனுடைய அறிவாட்சி திறம் என்பது என்ன, அவருடைய கேரக்டர் குணம் என்பது என்ன, எல்லாத்தையும் சொல்லணும். இப்ப மொத்தமா சஞ்சித கர்மம் பிளஸ் பிராரார்த்த கர்மம் தான் ஒருத்தருடைய அறிவாட்சி தரம், குண நலன், கேரக்டர், பர்சனாலிட்டி. இந்த பாவப்பதிவுகளை போக்கும் முறைகள்னா என்ன அர்த்தம்னா, இந்த குணநலனை குணநல பேராக மாற்ற வேண்டும். கெட்ட பதிவுகளை அது செயலுக்கு வருகின்ற போது நல்ல பதிவுகளாக மாறி செயலுக்கு வருவதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதான் குணநல பேரு. அருங்குண சீரமைப்பு, குணநல பேரு பல பல பேர்கள் கொடுக்குறாரு சாமி. அப்ப எல்லாத்தையும் இங்க சொல்லணும், அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. இப்ப அதுக்கு பிறகு நீங்க இதுல என்ன சொல்லலாம்னா, இந்த பதிவுகளை எப்படி போக்கலாம், இந்த பதிவுகள் எப்படி வருதுங்கிறத செயல் விளைவு தத்துவத்தை கொஞ்சம் அங்க ரெஃபர் பண்ணி அது சொல்லலாம். செயல்களை செய்கின்ற போது என்ன ஆச்சு, செயல் பதிவாகுது. செயல் எல்லா இடத்துலையும் பதிவாகுது. அதை கூட நீங்க சொல்லலாம். செயல் எல்லா இடத்துலையும் பதிவாகுது. புலன்களிலே ஏக்கப்பதிவு, மூளை செல்களிலே நினைவு பதிவு, ஒவ்வொரு இடத்துலையும் பதிவாகுது. அப்ப ஒரு செயல் வரும்போது எல்லாம் சின்க்ரனைஸ் ஆகணும். சில சமயங்கள்ல எனக்கு தொண்டை வரைக்கும் ஞாபகம் இருக்கு, அதுக்கு மேல ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னா பதிவு எழுச்சி பெற்று வந்துருச்சு. ஆனா அது ஃபுல்லா ஏக்கத்துக்கு வர முடியல, நடுவில் பிளாக் ஆகுது. ஏதோ ஒரு ஏக்கப்பதிவு சரியா இல்லை, ஆனா உங்களுக்கு நினைப்பு வர மாட்டேன்றது. அப்போ மூளை செல்களிலே நினைவு பதிவு, புலன்களிலே ஏக்கப்பதிவு, மூளை செல்களிலே நினைவு பதிவு, பிறகு ஜீவகாந்த ஆற்றலிலே பிரதிபலிப்பு பதிவு. ஜீவகாந்த ஆற்றலிலே ஜீவகாந்தம் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது, எல்லாவற்றையும் பிரதிபலித்து காட்டுவது ஜீவகாந்த ஆற்றல் தான். ஜீவகாந்த ஆற்றல்ல பிரதிபலிப்பு பதிவு. அப்புறம் உயிர் அணுக்களில நுண் இயக்க பதிவு. மொத்தம் 6 இடத்துல பதிவாகுதுங்கிற சாஞ்சி. ஒரு செயல் செய்கிற போது 6 இடத்துல பதிவாகுது. உயிர் அணுக்களில நுண்ணியக்க பதிவு, கருமையத்தில தரப்பதிவு, கேரக்டர் இம்பிரிண்ட் குணப்பதிவு, கருமையத்தில தரப்பதிவு, வான்காந்தத்தில சமுதாய பதிவு. 6 வந்துச்சா? 6 இருக்கா பாருங்க. சரி, இயக்கப்பதிவு, நினைவு பதிவு, பிரதிபலிப்பு பதிவு, நுண்ணியக்க பதிவு, தரப்பதிவு, சமுதாய பதிவு. அப்ப இப்ப நாம என்ன செய்கிறோம், இந்த பதிவுகள் எல்லாவற்றையும் சீர் செய்யறோம். அதுக்கத்தான் சாமி சொன்னார், இந்த இயக்கப்பதிவுன்னு புலன்கள் இருக்க அதை சீர் செய்வதுதான் உடற்பயிற்சி. அதான் உடற்பயிற்சி. உடற்பயிற்சி செய்து அதை சீர் செய்யணும். அப்புறம் நினைவு பதிவு இருக்கு பாருங்க. நினைவு பதிவுங்கிறது எங்க இருக்குது? மூளை செல்கள்ல இருக்கு. மூளை செல்கள்ல இருக்கின்ற அந்த நினைவு பதிவை சரி செய்வதற்கு அகத்தாய்வு பயிற்சி, அகத்தவம் எல்லாம் செய்யணும். கருமையத்தில் இருக்கிறது, உயிரிலையும் கருமையத்தில் இருக்கிறது தான் காயக்கல்ப பயிற்சி, அகத்தவம், அகத்தாய்வு செய்து சீர் செய்யணும். இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டே வருவாங்க சாமி. காயக்கல்ப பயிற்சி, தவம், அகத்தாய்வு, காயக்கல்பம் 3மே பண்ணணும். நுண்ணிய நிலையில் இருக்கிறதுனால ஒரு பயிற்சி பத்தாது. ஆமா, நினைவு பதிவு போகணும் இல்ல? ஆமா, நினைவு பதிவு இது பண்ணாலே போறோம். இதுக்கு பண்றீங்க பாத்தீங்களா, கருமைய தூய்மைக்கு பண்றீங்களே, அதுலயே அது சரியாயிடும். ஆமாமா, அதான் கருமைய தூய்மையில ஜீவகாந்தமும் இதாயிடும். ஜீவகாந்தம் தான் அங்க இருக்குது, தூய்மையாயிடும். இப்ப அப்புறம் என்ன செய்யணும், இந்த பாவப்பதிவுகளை போக்கும் முறைகளை அடுத்து சொல்லணும். அது நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது, அவங்க கையில இல்ல, வெளியில இருக்கீங்க. அது வான்காலத்துல என்ன இருக்குன்னா, உங்க பதிவு மட்டும் இல்ல, அதுல எல்லாருடைய பதிவும் இருக்கு. அது ஒண்ணுமே நீங்க செய்ய முடியாது. ஆனா அதுக்கிட்ட நம்ம போக முடியாது. இதை நீங்க செட் பண்ணி விட்டீங்கன்னா அது அங்க டியூன் ஆகாது. இங்க இருக்கின்ற பதிவுகள் வெளியில இருக்கிற பதிவோட டியூன் ஆகி தான் உங்களுக்கு ரெண்டும் இணைந்துதான் செயலுக்கு வரும். இதை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா அது இழுக்காது, மேல இருந்து அதை இழுக்காது, சரியா போயிடும். இப்ப அடுத்தது நீங்க போக்கு முறைகள் சொல்லுங்க. காயச்சித்தம், உணர்ந்து தெரிந்து அழித்தல், இல்லைன்னா மேலெடுக்கு பதிவு, பிறகு பதிவு முறிவு. அந்த 3 இதை சொல்லி இப்போ போக்கு முறை சொல்லிடலாம். இப்ப பழைய பதிவுகள் எழுச்சி பெறாமல் இருப்பதற்கு நீங்க என்ன செய்யணும்? தவம் செய்து இறை உணர்வு பெற வேண்டும்.
தவம் செய்து இறை உணர்வு பெற்று பழைய பதிவுகளை போக்கிக் கொள்ளலாம். புதிய பதிவுகள் வராமல் இருப்பதற்கு அறநெறி வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். புதிய பதிவுகள் வராமல் இருப்பதற்கு அறநெறி வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். அப்போ தவமும் அறமும் இணைந்ததுதான் ஆன்மீக வாழ்வுன்னு சொல்லி முடிச்சிருங்க. தவமும் அறமும் இணைந்ததுதான் ஆன்மீக வாழ்க்கைன்னு சொல்லி முடிச்சிருங்க. புதிய பதிவு வராமல் இருக்கணும்னா அறநெறி வாழ்க்கை, பழைய பதிவு எழுச்சி பெறாமல் இருக்கணும்னா தவம், இறை உணர்வு. அப்போ தவமும் அறமும் இணைந்ததுதான் ஆன்மீக வாழ்வு. ஐயா சொல்லுங்க, என்ன வேணும்? இப்ப கிளாஸ் முடிய போகுதுப்பா. கிளாஸ் முடிஞ்சிச்சு, முடியும் போது வரப்பா. புலன்களில் இயக்கப்பதிவு, மூளை சரிகளில் நினைவு பதிவு, உயிரில் நுண் இயக்க பதிவு. எதுக்கு இயக்கப்பதிவா? புலன்கள்ல. ஆமா, உயிர் ஆற்றல்ல, உயிர்ல இருக்கிற அணுக்கள்ல, உயிர்ங்கிற நிலையில. இப்ப கண்ணை திறந்து நீங்க பாக்குறீங்க, கண்ணுல பதிவாகுமா ஆகாத? ஆமா, அதுதான் இயக்கப்பதிவு. ஆனா கண்ணையும் தாண்டி உள்ளுக்குள்ள உயிர் இருக்குல்ல, அங்கேயும் போய் இது பதிவாகுது. அது இயக்கப்பதிவு இல்ல, அது நுண்ணி இயக்கப்பதிவு. ஏன்னா உயிர் எங்க இருக்கு? ஏன் நுண்ணி இயக்கப்பதிவுன்னு சொன்னார்னா, இருங்க, உயிர் எங்க இருக்கு? மேல வந்து கண் வந்து புறமணம், நினைவு பதிவாக மூளை செல்கள் நடுமணம், அதையும் தாண்டி அடிமனமாகத்தான் உயிர் இருக்கு. அங்க போய் பதிவாகுது. அதனால அந்த நுண்ணி இயக்க பதிவுன்னாங்க. இல்ல, நீங்க இப்படி புரிஞ்சுக்கங்க. இப்படி நான் சொல்றேன், புரியுதா பாருங்க. இப்ப கண்ணு எங்குது? வாட் இஸ் தி ஸ்பீடு? ஃபாஸ்டஸ்ட். மூளை செல்கள் லிட்டில் லெஸ். உயிர்ந்து வரும்போது ரொம்ப குறைவு இல்லையா? ரொம்ப குறைவு. அப்ப அங்க இயக்கம் ரொம்ப குறைவா இருக்கும். அது நுண்ணியக்க பதிவுன்னாங்க. ஒரு பதிவுன்னு பார்க்கும்போது ஒரே பதிவு தான். ஸ்பீடு மாறுது, இடம் மாறுதுங்கிறதுனால பேரை மாத்தி போட்டாரு, மேல மாத்தி போட்டிருக்காரு. உள்ளுக்குள்ள இருக்காது, உள்ளுக்குள்ள இருக்கு, வேகம் ரொம்ப குறைவு. பாருங்க, 8 to 13 சைக்கிள்ஸ் கிட்ட போனா தான் நீங்க துரியம் போக முடியும். துரியத்தில் தான் மனம் உயிராகிறது இல்லையா? அந்த வேக வித்தியாசத்துக்காகவும் இடம் மாறுவதனாலையும் பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க பதிவுன்னு பார்க்கறது எல்லாம் ஒரே பதிவு தான். ஏன்னா எல்லாமே ஜீவகாந்த ஆத்மனுடைய அந்த குணம் தானே, எல்லா இடத்துலயும் அதே தான். அதான் நுண்ணியக்க பதிவு. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாவும் இருக்கும், அது உயிர் அணுக்கள்ல போய் உட்காருது. இங்க பறந்து விரிந்து கொஞ்சம் பெருசாவே இருக்கு எங்க கண்ணுல, அவ்வளவுதான் வித்தியாசம். வேற அதர்வைஸ் வந்து எல்லாமே ஒண்ணுதான். சரி, அகத்தாய்வு முடிச்சிட்டோம். 1, 2 ரெண்டுமே முடிச்சிட்டோம். நீங்க தயார்? துணைப்பேராசிரியராக கிளாஸ் எடுப்பதுக்கு நீங்க தயார்? சரி, டீ வந்துச்சு உங்களுக்கு, டீயை குடிச்சிடலாம். சொல்லுங்க அம்மா. புள்ளிங்கிறது விஞ்ஞானம் படிக்காதவர்களுக்கும் புரியாதவர்களுக்கும் சொல்லப்படுகின்ற கருத்து. புத்தகத்தில் இருக்கிறத அப்படியே சொல்லாதீங்க, புரியுதுங்களா? புள்ளி என்பது என்னன்னா ஜீவகாந்த அலையத்தான் சொல்லியிருக்கிறாரு. அதாவது நீங்க கண்ணால ஒரு பொருளை பார்க்கும்போது ஒளியாக இருக்கின்ற அந்த ஐட்டம் கண்ணுக்கு வரும்போது, வரும்போது கண்ணை தாண்டி போகும்போது அங்க ஜீவகாந்த ஆற்றலாக மாறி விடுகிறது. அப்ப ரொம்ப நுண்ணிய நிலையில வந்துடும் அது. அதனால புள்ளின்னு சொல்லிட்டாரு. அதான் அழுத்த புள்ளிங்க ரொம்ப நுண்ணிய நிலையில ஜீவகாந்த இயக்கமாக இருக்கும். அதுவே காந்த இதுக்கு போற போது, கருமையத்துக்கு போகும்போது இன்னும் சிறிய அளவில் அது போய் சின்ன ஐட்டத்துல போய் அப்படி நிற்கும், பிடிச்சு வச்சுக்கோங்க. அதுவும் காந்த அலை சுருக்கி வைக்கப்படுகிறது. அது சொன்னா புரியாது இல்ல, விஞ்ஞானம் புரியாது உங்களுக்கு. அதனால புள்ளியாக மாறும். அங்க பெரிய பசுவாக இருப்பது கொசு அளவு தெரியும், அப்படிதான் சொல்லியிருப்பாரு. அப்படிதான் சொல்ல முடியும். நமக்கெல்லாம் விஞ்ஞானம் தெரியுங்கிறத நம்ம அதை மாதிரி பேசக்கூடாது. எப்படி பேசணும்? அங்க ஒளியாக இருப்பது இங்க காந்தமாக மாறி சிறிய சின்னதாயிரும். இதுவே அங்க